நீராவதி எங்கும் காணோம் என்றார் பன்மொழி வித்தகர் பாரதி. அந்த பாரதியாரின் பெருமைமிகு வரியோடு இன்றைய வலையரங்கை நான் இனிதே ஆரம்பிக்கிறேன். ஞாயிறு காலை 11 மணி. இது மதர்ஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் டாக்கத்தான் 2020 MMS டாக்ஸ் போஸ்ட் கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 31, வலையரங்கு எண் 93. இன்று நம்மோட பேச கலந்திருக்கும் ஆளுமை பேராசிரியை கே மணிமேகலை அவர்கள், தமிழ்துறை, அப்போலோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சென்னை. இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சயின்ஸ் இன் தமிழ் லிட்டரேச்சர், தமிழ் இலக்கியங்களில் அறிவியல். ஏதோ தமிழ் இப்பதான் புதிதாக பூவாக நாம் கருதுகிறோம், இப்பதான் முளைஞ்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்படி கிடையாது. சங்க இலக்கியங்கள் முற்காலத்துல இருந்தே அறிவியல் நம்மோட கலந்திருக்கு, வாழ்வியல் அறிவியல் கலந்திருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு அறிவியல் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் டெரிவேஷன் அண்ட் ஈக்குவேஷன். அது டெரிவேஷன் ஈக்குவேஷன் கலந்ததுதான் அறிவியல் அப்படின்ற கலந்து மாணவர்களுக்கு அறிவியல் மேலே ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்திட்டோம், கணிதத்தின் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டோம். அந்த காலத்துல தமிழ் வழியாகவே, தமிழ் எழுத்துக்கள் மூலமாகவே மிகப்பெரிய பெரிய அறிவியல்களை நமக்கு சான்றோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதை பத்திய தலைப்பு தான் இன்றைய தலைப்பு. ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வலையரங்கு ஞாயிறு வலையரங்காக, ஒரு சிந்தனை வலையரங்காக ஆரம்பிக்கும். அந்த வகையில் நாம் இன்றைய தலைப்புக்கு செல்வதற்கு முன்பு இன்றைய ஞாயிறு சிந்தனையை வாசிக்க நான் முற்படுகிறேன். அதற்கு மணிமேகலை அம்மாவின் ஒரு அனுமதியோடும், அவையில் இணைந்தோர் அனைவருடைய அனுமதியோடும் இன்றைய ஞாயிறு சிந்தனையை வாசிக்க நான் முற்படுகிறேன். வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஓர் மனிதனை முழு மனிதனாக மாற்றிவிடும். உலகில் வாழ்ந்து மறிந்த மாமனிதர்கள் பலரும் நூல்கள் வழியாத்தான் வாழ்வின் வெளிச்சத்தை நோக்கி பயணித்தனர். இதுதான் இன்றைய ஞாயிறு சிந்தனை. புத்தாண்டும் வருகிறது. புத்தகம் வாசிப்பேன் என குடும்ப உறுதிமொழி எடுத்து வாசியுங்கள். இப்பழக்கம் தலைமுறையை கடத்தட்டும். ஒரு நாள் ஒரு புத்தகம் வாசிக்காவிட்டாலும், வாரம் ஒரு புத்தகம் வாசிக்காவிட்டாலும், மாதம் ஒரு புத்தகம் வேணும் பட்டியலிட்டு வாசியுங்கள். ஏன் படிக்க வேண்டும் என்று புரிதல் இல்லாமல் கேட்பவர்களுக்காக மாமனிதர்கள் கூறிய சில வாசகங்கள் உங்களுக்காக. தனிமை தீவில் தள்ளப்பட்டு விட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விட்டு வருவேன் என்று பதிலளித்தாராம் ஜவஹர்லால் நேரு. 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது, ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றாராம் பெர்ட்ரண்ட் ரசில். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என பதிலளித்தாராம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் வாசிப்பை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்றாராம் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது புத்தகங்கள் வேண்டும் என சற்றும் தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன புத்தகங்கள் பல லட்சம். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போதெல்லாம் வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் மட்டுமே வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி தரும் ஆகச் சிறந்த பரிசு ஒரு புத்தகம் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என கேட்டபோது புத்தகங்கள் தான் என்றாராம் மார்ட்டின் லூதர் கிங். நான் தூக்கிடப் போவதற்கு சற்று முன்பு வரை வாசித்துக் கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்க நல்ல புத்தகங்கள் வாங்கி வந்து கொண்டு என்னை சந்திப்பவனே தலை சிறந்த நண்பன் என்றாராம் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்கள் வாசித்தவன் எவனாக இருந்தால் அவனை காட்டுங்கள், அவன் தான் அது வழிகாட்டி என்றாராம் ஜூலியஸ் சீசர். உலகத்தில் உள்ள மூளை முடுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்திற்கு செல் என்றார் டெஸ்கார்ட்ஸ். போதுமென்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்க தொடங்குங்கள் என்றார் இங்கர்சால். சில புத்தகங்களை நம்மை சுவைப்போம், சில புத்தகங்களை நம்மை அப்படியே விழுங்கிவிடும், சில புத்தகங்களை நாம் மென்று ஜீரணிப்போம் என்றார் பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் கைத்துப்பாக்கியோட மிகப்பெரிய ஆயுதங்கள் என்ன என கேட்டபோது புத்தகங்களை என்றாராம் லெனின். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லை என்பார் ஆஸ்கார் வைல்ட். உடலுக்கு என்ன உடற்பயிற்சி தேவையோ அதே மாதிரிதான் மனதிற்கு தேவை வாசிப்பு என்றாராம் சிக்மண்ட் ஃப்ராய்டு. பழங்கால மகா புருஷர்கள் நேரில் சந்தித்து அவருடன் உரையாட வேண்டுமா, நூலகத்திற்கு போங்கள் என்றார் மாசேத்துங். இது போன்று நிறைய வல்லுநர்கள் புத்தகங்கள் படித்து புத்தகம் வெளிச்சம் பார்த்த அனைவருமே புத்தக வாசிப்பை ஊக்குவிக்கிறார்கள். இன்றைய ஞாயிறு சிந்தனை இதுதான். வாசிப்போம், நேசிப்போம், யோசிப்போம். வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்றிவிடும். உலகில் வாழ்ந்து மறைந்த மனிதர்கள் பலரும் நூல்கள் வழியாகத்தான் வாழ்வின் வெளிச்சத்தை நோக்கி பயணித்துள்ளார்கள். அதனால் நாமளும் வாசிப்போம். இன்றைய தலைப்பும் அவ்வாறே. இன்றைய தலைப்பு இலக்கியங்களில் அறிவியல், தமிழ் இலக்கியங்களில் அறிவியல். தமிழ் இலக்கிய இலக்கண நூல்கள் இயலிசை நாடகம் என வகைப்படுத்தப்பட்டதால் என்னவோ அதில் இருக்கும் அறிவியலை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அதில் இருக்கும் நுட்பங்களை நாம் தெரிந்து கொள்ளவில்லை, அதில் இருக்கும் கணிதத்தை நாம் மறந்துவிட்டோம். மொழிகளின் கூறுகளை ஆராய்ந்த நாம் அறிவியலின் கூறுகளை ஆராய அறவே மறந்து விட்டோம். சங்க இலக்கியங்களில் கூடும் குறும்பம் பார்த்தோம், பண்பாடு பார்த்தோம், வாழ்க்கை முறை பார்த்தோம், அதுல இலக்கண நுட்பங்கள் அனைத்தும் பார்த்தோம். ஆனால் அவை கூறும் அறிவியலை மட்டும் நாம் அப்படியே விட்டு விட்டோம். நம்மளுக்கு கிடைச்ச இலக்கிய நூல்கள் எல்லாருமே என்னது அப்படின்னா
அதுக்குள்ளார வாழ்வியல் அறிவியலா நிறைய நுணுக்கங்கள் புதைச்சு வச்சிருக்காங்க. இப்ப நம்ம டெரிவேஷன் ஈக்குவேஷன் எல்லாமே ரொம்ப இயல்பா மக்களுக்கு புரியுற மாதிரி நம்மளுக்கு அப்பவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்னும் இன்றைய அறிவியல் கூறாத அறிவியல் எல்லாம் அந்த அறிவியல் கூறுது. என்னன்னா உயிரியல், மண்ணறிவியல், மருத்துவவியல், சார்பியல், கணிதவியல், தகவல் தொடர்பியல், வானியல் போன்று நிறைய எல்லா விதமான அறிவியலும் இன்று இருக்கும் அறிவியலும் இல்லாத அறிவியலும் என்று கூட்டுச்சு. இன்றைய அறிவியல் என்ன பண்ணுது அப்படின்னா அறிவியலை ஆபரேஷன் பண்ணுது, அறுவை சிகிச்சை செய்து. அன்றைய அறிவியல் அழகாக பகுத்து மக்களுக்கு தெரியாத விட்டை தொழில்நுட்பங்கள் இல்லாத காலத்திலே இன்று கண்டுபிடிக்க முடியாத பல சவால்கள் அந்த தமிழ் நுட்பங்கள்ல நம்ம பார்க்க முடியுது. அதுதான் இன்னைக்கு அம்மா அவர்கள் நமக்கு அழகா இலக்கியங்கள்ல என்ன மாதிரியான அறிவியல்கள் எல்லாம் இருக்கு, அது எந்த மாதிரியான செயல்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சூரிய குடும்பம் இப்ப பாக்குறோம். அப்ப முன்னாடி எப்பெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாடி அப்படியே சொல்லிட்டாங்க. விண்வெளி பயணம் இப்ப நம்ம இருக்கு, ஆனா அது அப்பவே சொல்லிட்டாங்க. புவி வெப்பநிலை மாறுபாடு, நீர் கடிகாரங்கள், நியூட்டன் விதிலாமே கூட இப்ப நியூட்டன் அவருக்கு போச்சு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சங்க இலக்கியங்கள்ல தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லிட்டாங்க. இன்றைய அறிவியல் என்ன பண்ணுது அப்படின்னா பணத்தை செலவு பண்ணி கத்துக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பூமியை தவிர நான் மத்த கோள்ல நான் பயணம் பண்ண போறேன். ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பயணம் பண்ண போறேன், அங்க போய் தங்க போறேன், நான் நிலாவில வீடு கட்டி இங்கேயும் அங்கேயுமே பயணப்பட போறேன், நான் மத்த கிரகங்கள்ல மத்த கோள்கள்ல வசிக்க முயற்சி பண்றேன்ற அறிவியல் பல 100 மில்லியன் செலவுகளை செய்து நிறைய விண்வெளி ஆய்வுக்குள்ள நிகழ்வுகளை நடத்தி கடைசியில் ஒரு தீர்வு எழுதுது. பல பில்லியன் டாலருக்கு அப்புறம் எழுதுது. என்ன எழுதுது அப்படின்னா நம்மள செவ்வாயில் வாழ முடியாது, நாம இங்க வாழ முடியாது. ஏன் வாழ முடியாது அப்படின்னா அங்க நீர் இல்லை. அதனால ஒரு பெரிய செலவு பண்ணி பொருள் செலவு பண்ணி எழுதுறாங்க. அதாவது அப்பயே சொல்லிட்டாரு, நீரின்றமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றமையாத ஒழுக்கு. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய பெரிய அறிவியல்ல நம்ம ஆட்கள் நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பத்தி நம்மளுக்கு மணிமேகலை அம்மா அவர்கள் இன்னைக்கு விளக்கமா நம்மளுக்கு சுவாரஸ்யமா சொல்ல போறாங்க. இது ஒரு தமிழ் சார்ந்த வலையரங்கு இல்ல, அறிவியல் சார்ந்த வலையரங்கு. அதனால தமிழுக்குள்ள இருக்கிற அறிவியல் எல்லாமே பாக்குறதுக்கு பகுக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அம்மா அவர்கள் தயாரா இருக்காங்க. அம்மா அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்திய ஹேமலதா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பிற்காக, ஏன்னா இவ்வளவு வலையரங்கள் நடத்தினா கூட மொழியில் கூட நம்ம பார்த்திருக்கோம். அந்த மொழியில் அறிவியல் என்றது ஒரு புதிய கூறு. இது அறிவியல் மாணவர்களுக்கு இல்ல அறிவியல் படிக்க போற மாணவர்களுக்கு, அறிவியல் மேல பயமா இருக்கிற மாணவர்களுக்கு எவ்வளவு சாதாரணமா எவ்வளவு எளிமையா இலக்கியங்கள் நூல்கள்ல அழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. இனிமேல் அந்த வாசிப்போம் என்ற சிந்தனையில இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். இனிமேல் நம்ம தமிழ் இலக்கண நூல்களை அதில் கூறியவாறு அப்படியே நம்ம அந்த இது மட்டும் போகாம, அதாவது அதில் கூட குடும்பம், உறவுகள், அகம் புறம், இன்பம் அதுல மட்டும் போகாம அறக்கருத்துக்களை தாண்டி அறிவியல் கருத்துக்களையும் உட்புகிறதுக்கு ஒரு பன்னோக்கு பார்வையில புது நோக்கில நம்ம இலக்கியங்களை பார்க்கறதுக்கான ஒரு நாள் புதுமுகம். மணிமேகலை அம்மா அவர்களுக்கு நன்றி. எங்களுக்கும் புதுமுகத்தை காட்டுங்க. இலக்கண நூல்களை இனிமேல் அறிவியல் நோக்கில், கணிதவியல் நோக்கில், தொழில்நுட்பவியல் நோக்கில் எப்படி அணுகணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் நம்ம கொடுக்க போறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. ஹாப்பி மார்னிங் சார். ஓகே, ஒரு டிசிமிலர் மட்டுமா. இது இந்த நிகழ்வு முழுக்க ஒரு மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நம்ம காவல்துறை அதிகாரிகளும் பார்த்துட்டு இருக்காங்க, நம்ம பள்ளி கல்வித்துறையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுல எந்த ஒரு விதமான ஒரு பணமோ இல்ல ஏதோ முக்க சோசியல் காஸ்ட்ல இது மாதிரி பேண்டமிக் டைம்ல மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு சமுதாய நோக்கில் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு. இதை எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்காங்க. இதில் சப்போஸ் இந்த நிகழ்வு பிடிக்காதவங்க, இந்த நிகழ்வுக்கு வராதவங்க, நிகழ்வுக்கு சாகராதவங்க இதுல இணைய தேவையில்லை. ஏன்னா இது அனைவரும் பார்த்துக்கொண்ட ஒரு சமூக நோக்கில், எல்லாமே பேசுறவங்களும் சமூக நோக்கில் தான் பேசுறாங்க, நடத்துறவங்க சமூக நோக்கில் தான் பேசுறாங்க. இதுல இடையூறு இல்லாத பார்த்துக்கிட்டா பெனிஃபிட்ஸ் நம்ம பண்ணோம். இது இணையத்துல நேரடியா ஒரு லைவ் டெலிகாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏதாவது தவறுகள் நடந்தாக பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பா இருக்கிறது. அதனால யாராவது தவறு செய்யவோ இல்ல இதுல பிடிக்காதவர்கள் இருந்தாலோ இணைந்திருந்தாலோ அவர்கள் விலகுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றிம்மா. ஏன்னா நம்மளுக்கு இடையூறு இல்லாம இருக்கணும். நம்ம ஏன்னா ஒரு புது நோக்கு பார்வை இது. ஏன்னா தமிழே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் இலக்கியமா ஒரு இது மாதிரி கொஞ்சம் தயங்குவாங்க, அதுல அறிவியலா அப்படிமே இந்த மூணுமே இப்படி இருக்கே அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அதெல்லாம் கஷ்டம் கிடையாது. இயல்பா நம்ம வாழ்வியலோட அறிவியலை சொல்லிட்டு போயிருக்காங்க நம்முடைய பெரியவர்கள். அதை உரைக்க வந்த மணிமேகலை அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் சார்பாக எனது சார்பாகவும் உங்கள் நட்பிற்கும் நன்றி, உங்கள் நேரத்திற்கும் நன்றி.
சார் மேம் வெல்கம் கொடுக்கலாம் சார். ஆமா அதுதான் இப்ப சொல்ல. ஆமா அம்மா அவர்களே வரவேற்க பள்ளியின் துணை முதல்வர் தீபிகா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இனிய காலை வணக்கம் அம்மா. காலை வணக்கம். பேராசிரியர் கே மணிமேகலை அவர்கள் தமது பள்ளி கல்வியை செயின்ட் மேரிஸ் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பெற்றார். SDNB வைஷ்ணவ் கல்லூரியில் தமது இளங்கலை வணிகவியல் பட்டத்தை பெற்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதுகலை பட்டத்தையும் இளமுனைவர் பட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பெற்றார். மேலும் கல்வியியல் பட்டய படிப்பை இந்திரா காந்தி பல்கலைக்கழகத்தில் முடித்தார். பள்ளியில் ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக, பேராசிரியராக, பொறுப்பு துறை தலைவராக என பல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் தமது ஆசிரியர் பணியை 20 ஆண்டுகள் நிறைவு செய்துள்ளார். தற்போது சென்னை அப்போலோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய ஆசிரியர் திறனறி தேர்வான நெட்டில் தேர்ச்சி அடைந்துள்ளார். கணினி திறன் பெற்ற இவர் பல்கலைக்கழக தேர்வாளராக, வினாத்தாள் உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். பன்னாட்டு மாநாடுகளில் 4 ஆய்வுக் கட்டுரைகளை வழங்கியுள்ளார். பட்டிமன்றங்களில் பங்கு பெற்றும் நிகழ்த்தியும் உள்ளார். NSS மற்றும் RRC ஒருங்கிணைப்பாளராக பொறுப்புகள் பெற்று தம் சீரிய பணியை மேற்கொண்டுள்ளார். தேசிய ஹாக்கி விளையாட்டு வீரரான இவர் 3rd சவுத் ஜோன் விமன்ஸ் ஹாக்கி சாம்பியன்ஷிப்பில் 1993 வென்றார். பன்முக நோக்கில் மாணவர் பணியை மேற்கொண்டுள்ள பேராசிரியை மணிமேகலை அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் 93ஆம் வலையரங்கில் பேச அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். நன்றிம்மா. சாரிம்மா, இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு இணையதள சின்ன கோளாறு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. மன்னிக்கணும். நன்றிம்மா. நீங்க ஆரம்பிக்கலாமா? நன்றி. தேங்க்யூம்மா. அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் நிர்வாகத்தினருக்கும் அதன் இயக்குனர் டாக்டர் திருமலைவாசன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ் அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை செம்மையுற நடத்த உதவி கொண்டிருக்கும் இந்த இணையதள வலையரங்கில் அவரோடு பயணம் மேற்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாது, இன்றைய ஞாயிறு பொழுது, இந்த இனிய காலை பொழுதில் தமக்குரிய நேரங்களை எல்லாம் விடுத்து இந்த வலையரங்கிற்காக செலவிட்டு இந்நிகழ்வில் பங்கேற்று கேட்கும் அம்மா வணக்கம்மா. இணையத்துல உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்காமா? நீங்க பேசுறது சரியா கேட்கல. கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதும்மா. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன், வானமளந்த அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே, ஏழ் கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி வாழியவே என வாழ்த்தி எனது உரையை துவங்க இருக்கின்றேன். இன்று திருமலைவாசன் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார், தமிழும் இலக்கியமும் அப்படிங்கிற தலைப்புல அறிவியலின் முன்னோடி. இந்த ஒரு கருத்தை மட்டும்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஐயா நிறைய விஷயங்களை சொல்லிட்டாரு. இருந்தாலும் நம்மளுடைய தமிழர்கள் என்பவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சாமானிய மனிதர்கள் அல்ல. அந்த தமிழர்கள் இன்று நாம் கண்டு கழித்திருக்கின்ற அறிவியல்களுக்கு எல்லாம் முன்னோடியாக விளங்கி இருப்பவர்கள் தான் அப்படிங்கிற கருத்தை தான் ஆணித்தரமா இன்றைய என்னுடைய நிகழ்வுல நான் சொல்ல வர்றது. சோ நிகழ்ச்சிக்குள்ள இப்ப கருத்து பொறுமைக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன். ஐயா தெளிவா கேக்குதுங்களா ஐயா நான் பேசுறது? தெளிவா இருக்கு மேம். இப்ப தெளிவா இருக்கு, பேசலாம். ரொம்ப நன்றி மேம். இருக்கட்டும். இன்றைய மக்கள் தம் வாழ்வில் வளம் பெறவும் வசதிகள் எய்தவும் உதவக்கூடியதுதான் அறிவியல். இந்த அறிவியல்
புவியியல், இயற்பியல், வேதியியல், வானியல், உயிரியல், பயிரியல், மண்ணியல் முதலான பல துறைகளை தனக்குள்ளே கொண்டது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த அறிவியல் உலகில்தான். விஞ்ஞானிகள் பலரின் கடின உழைப்பால் பல்வேறு விதமான புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அறிவியலின் முன்னேற்ற பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்ற பெருமையில் நாம் இன்று இருமாந்து அமர்ந்திருக்கின்றோம். இன்று நம்முடைய அறிவியல் பாடங்களில் மேலை நாட்டவர்களின் கண்டுபிடிப்புகள் என்று நாம் படிக்கக்கூடிய அனைத்தையுமே ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த நம்முடைய தமிழர்கள் கண்டுபிடித்து விட்டனர். அதனை அவர்கள் தம் இலக்கண இலக்கியங்களில் புகுத்தி வைத்து பாதுகாத்து வைத்திருந்தனர். ஆனால் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த மேலை நாடுகளை சேர்ந்த அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் என்று கூறி நாம் இன்று அமர்ந்திருக்கின்றோம். அணுவிலிருந்து அண்டம் வரை அலசி ஆராய்ந்த பண்டை தமிழரின் அறிவியல் அறிவு உலக விஞ்ஞானிகளுக்கே சவால் விடும் அறிவாகும். பண்டைய தமிழர்கள் வானையியல், வானியியல், கோளியியல், பொறியியல் முதலிய துறைகளிலும் வல்லுநர்களாக இருந்தனர் என்பதற்கு பல வகையான சான்றுகள் இன்று நம்மிடையே இருக்கின்றது. ஆனால் என்ன காரணத்தினாலோ அவர்கள் அத்துறைகளை வரையறுத்து வைத்து அவை அழிந்து போக காரணமாகவும் இருந்திருக்கலாம். என்ன என்பதற்கு அடையாளமாக இன்றும் நாம் பல தமிழ் இலக்கியங்களை படித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த இலக்கியங்கள் தான் அவைக்கு சான்றுகள் என்று குறிப்பிட்டால் அது மிகையாகாது. அத்தகைய தமிழ் இலக்கியங்களில் இருந்து அறிவியல் நோக்கோடு அந்த அறிவியல் நிகழ்வுகள், என்னென்ன அறிவியல் கண்டுபிடிப்புகள் அங்கு ஏற்கனவே நமது இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கின்றது, நாம் தமிழர்கள் அது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற சிலவற்றை மட்டுமே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஏன்னா அறிவியல் அப்படின்னும் போது எல்லாருமே கொஞ்சம் ரொம்பவும் டிசப்பாயிண்டட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுதான் என்னோட கருத்து. காலையில எடுத்து வந்து விட்டு என்ன இந்த அம்மா உட்காந்துட்டு ஏற்கனாலே தமிழ் கிளாஸ் நாங்க எடுக்கிறதுனாலே அப்படியே தூங்கி வழிவாங்க. அந்த சூழ்நிலையில அறிவியலும் சேர்ந்து வேற இருக்குதே, இது என்னடா இது காலையில ஞாயிற்றுக்கிழமை கொடுமையா போயிடுச்சுன்னு யாரும் இருக்கக்கூடாது. அதனால சில விஷயங்களை ரொம்ப எல்லாம் போகல, ஆனாலும் சில விஷயங்கள், முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நான் சொல்லிடுறேன். அந்த வகையில பார்க்கும் அப்படிங்கிற ஒரு புலவர் இருக்கார். அந்த புலவர் சொல்லியிருக்காரு அவருடைய பாடல்கள்ல அந்த காலத்திலேயே நமக்கு அறிவியல் அறிஞர்கள் இருந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை தன்னோட பாடல்ல சொல்லியிருக்காரு. சோ அந்த பாடலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திரு தரு திசையும் வரிது நிலையிய காயமும் என்றிவை சென்று அளந்து அறிந்தோர் போல என்று தம்முடைய பாடல் வரிகள்ல அவர் சொல்றாரு. ஏற்கனவே அன்றே தமிழன் அறிவியல் அறிவு நிறைந்தவனாக, தமிழியல் அறிவியல் அறிஞனாக விளங்கினான் அப்படிங்கிற அந்த கருத்தை அவரோட அந்த பாடல்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த வகையில தமிழரின் அறிவியல் சிந்தனை என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அதிலும் பாத்தீங்கன்னா வானியல் பற்றிய சிந்தனைங்கிறது ரொம்பவும் ஒரு மகத்தான சிந்தனையாக விளங்குகின்றது அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகையாகாத ஒரு செய்தியாகும். தொல்காப்பியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தொல்காப்பியம்ங்கிறது நம்மளுடைய தமிழினுடைய பழைய இலக்கண நூல் அப்படின்னு சொல்லலாம். அந்த தொல்காப்பியத்திலேயே என்ன சொல்லப்பட்டிருக்கின்றனா, நிலம், நீர், தீ, வலி, விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கமாதலின் அப்படிங்கிற ஒரு பாடல் தொல்காப்பியத்துல இருக்கு. சோ இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அப்பவே தொல்காப்பியர், அகத்தியர் வாழ்ந்த அகத்தியருடைய மாணவன் தான் தொல்காப்பியர். அவர் எழுதின நூல் தான் தொல்காப்பியம். சோ அப்புறம் 300 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஏற்பட்ட அந்த நூல்லையே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகம் என்பது ஐம்பூதங்களால் ஆகியது. அந்த ஐம்பூதங்களும் என்னன்னா நிலம், நீர், வெப்பம், காற்று, வானம். இந்த ஐந்தையும் உள்ளடக்கியதுதான் உலகம் அப்படிங்கிறத அந்த நூல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இததான் பிற்காலத்துல வந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாம் சொன்னாங்க. சோ இதே கருத்தை மண் திணித்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் விசும்புவதை வரு வலியும் வலித்தலைய நீரும் தீமுரணி நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய புறநானூறு பாடலும் குறிப்பிடுது. சோ ஆக ஐம்பூதங்கள் சொல்லக்கூடிய இந்த இயற்கையானது நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் அப்படிங்கிறத நம்மளுடைய சங்க முன்னோர்களே குறிப்பிட்டு இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பாத்தீங்கன்னா,
15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நிக்கோலஸ் கிராப்பும் கலீலியோவும் கண்டறிந்து சொன்ன ஒரு உண்மை, அறிவியல் உண்மை என்னன்னா, உலகம் என்பது தட்டை அல்ல, உருண்டை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொன்னாங்க 15ஆம் நூற்றாண்டுல. ஆனா இத பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த நம்முடைய வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொல்லிட்டாரு. சோ அங்கேயே சுழன்றுனா உருளுவது, சோ உருண்டு கொண்டிருப்பது, அங்கேயே உலகம் என்பது உருண்டையானது அப்படிங்கிறத எந்த அறிவியல் ஆய்வகங்களும் அறிவியல் இதுவும் இல்லாமலேயே நம்மளுடைய தமிழனுக்கு இயற்கையாகவே ஹலோ மேம். வணக்கம் மேம். நீங்க பேசுறது சரியா கேட்கல மேம். நெட்வொர்க் வீக்கா இருக்குங்களா? நமக்கு தெரியப்படுகின்ற ஒரு அரியதான ஒரு காட்சி. கேக்குதுங்களா? மன்னிக்கிறேன் மேம். ஒரு 50 செகண்ட் கேட்காம போச்சு மேம். அப்படியே மியூட் இதாயிடுச்சு ஃபுல்லாவே. இப்ப கேக்குது. அப்படிங்களா? பேசலாம். இப்ப கேக்குது. ஓகே. அந்த திருக்குறள் சொன்னீங்கல்ல, ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லி உலகம் உருண்டைங்கிறத அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டார். சோ அதே போல பாத்தீங்கன்னா, வான்வெளின்னு எடுத்துக்கும் போது வான்வெளியில மிகப்பெரிய விண்மீனாகிய சூரியனுடைய முக்கியத்துவத்தை குறிப்பிடும் பொழுது சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் சொல்வார், அவருடைய மங்கள வாழ்த்து பாட்டல்ல, ஞாயிறு போற்றுதும் அப்படின்னு சொல்லி சூரியனுடைய முக்கியத்துவத்தை அன்னைக்கே அவரும் சொல்லியிருப்பாரு. அதே போல திங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திங்கள்ல ஒளி என்பது தானே வீசுவதில்லை, திங்கள்ல இருக்கக்கூடிய ஒளி தானாக வீசுவதில்லை அப்படிங்கிற அந்த கண்டுபிடிப்ப மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி அப்படிங்கிற குரட்பால வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. சோ இதே போல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சந்திர கிரகணம்ன்றோம். இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு அந்த திங்கள் மறையுது, அததான் இன்னைக்கு நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்படி தமிழர்கள் இந்த கோள்களையும் சேர்த்து கிழமைகளாக்கி தங்களுடைய அன்றாட வாழ்வியலோடு இணைத்து கொண்டு வாழ்ந்திருந்தனர் என்பதுதான் உண்மை. தமிழர்களுடைய கோள்களின் வடிவம், நிறம், தன்மை ஆகியவற்றை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். அதனாலதான் அவங்க சொல்லியிருந்தாங்க, செந்நிறமாய் இருந்த கோள்களை செவ்வாய் என்று பெயரிட்டனர். அததான் இன்னைக்கு அறிவியல் அறிஞர்கள் செயற்கைக்கோள்கள் மூலமா போய் அதனுடைய நிறத்தையே உறுதிப்படுத்தியிருக்காங்க. செம்புல பெயர் நீரார் போல அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சங்க பாடல்ல, குறுந்தொகை பாடல்ல ஒருத்தர் பாடியிருப்பாரு. அதாவது செம்மண், அதாவது மணல் இருக்க செம்மண் நிலமானது மழை பெய்யும் பொழுது அந்த செம்மண் நிலத்துல கலந்து அந்த மழை நீர் செம்மண் நிறமா மாறும் அப்படிங்கிறதுதான் அவர் சொல்ல வர கருத்து. இது பாத்தீங்கன்னா அறிவியல் கருத்து இதுல பார்க்கும்போது, அதாவது மழை நீருக்கு நிறம் என்பதில்லை, ஆனால் அந்த மண்ணின் நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப நீரின் நிறமானது மாறும் அப்படிங்கிறத அப்பவே குறுந்தொகையில செம்புல பெயர் நீரார் நமக்கு விளக்கியிருக்காரு. சோ வெண்மை நிறமுடைய கோள்களை வெள்ளிக்கோள்கள்னு சொன்னாங்க. இந்த வெள்ளிக்கோள்கள்ல இன்னைக்கு வெள்ளித்தாது உள்ளதை அறிவியல் ஆய்வு கண்டுபிடித்து உறுதி செய்து அதே போல உணர்த்ததுனால ஞாயிறு உதயத்துக்கு முன்னாடியே வெள்ளி தோன்றி விடியல் நமக்கு உணர்த்திடுது. இதனாலதான் இதை தமிழர்கள் அதை என்ன சொன்னாங்கன்னா விடிவெள்ளி என்று சொல்லியிருந்தாங்க. சோ அன்னைக்கு புதிதாக கண்டறியப்பட்ட கோள் புதன் என்ற காரண பெயர் பெற்று அதற்கு அறிவன் என்ற பெயரை தமிழர்களால் அறிவிக்கப்பட்டது. அதே போல வியா என்றால் மிக பெரிய அப்படிங்கிற, வானத்துல அகன்ற அப்படிங்கிற ஒரு பொருள். அதனாலதான் வானத்துல இருக்கக்கூடிய கோள்கள் குறிப்புகள் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய இடத்துல காணலாம். இதே போல ஓட்டுநர் இல்லாத விமானம் அப்படின்னு சொல்லி புறநானூற்றுல
வளவன் ஏவா வானூர்தி என்று குறிப்பிட்டிருப்பது நம்மளுடைய தமிழரின் அறிவியல் சிந்தனைக்கு சான்று. சோ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமா ஓரளவு அப்படியே ஒரு ஒரு வரிகள்ல சொல்லிக்கிட்டு வந்திருக்கோம். இப்போ உள்ள நம்ம வந்து சில முக்கிய உள்ள பாடல்களுக்குள்ள போய் இருக்கக்கூடிய சில கண்டுபிடிப்புகளை மட்டும் நம்ம இப்ப வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப ரைட்ஸ் பிரதர்கள் இவங்க கண்டுபிடிச்சதுதான் நம்ம வந்து விமானம் சொல்றோம். இந்த விமானம் பற்றிய குறிப்புகள் நம்மளுடைய இலக்கியங்கள்ல எந்தெந்த இலக்கிய நூல்கள் விமானம் பற்றிய குறிப்புகளை சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய புறநானூறு நமக்கு சொல்லுது. அப்போ அந்த காலத்துல புறநானூறு காலத்திலேயே வந்து வானத்துல விமானி இல்லாத விமானம் இருந்தது அப்படின்னா, அந்த விமானம் போன்ற ஒரு கருவி இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த விமானத்தை ஓட்டுகின்ற விமானிகளும் இருந்திருப்பார்கள். அந்த விமானிகள் ஓட்டுகின்ற அந்த விமானம் போன்ற கருவிகளும் அன்று இருந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். சோ அதற்கான சான்றுகள் சிலவற்றை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெருங்கதை பெருங்கதைன்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் இலக்கியம் ஒண்ணு இருக்கு. அந்த இலக்கியத்துல பார்க்கும்போது பொறிகளால் இயங்கிய ஊர்திகள் இயக்கப்பட்ட செய்தியை அந்த கதிரவன் தேர் விண்வெளியில் இயங்குவது போன்று வேகத்துடன் இயங்கக்கூடியது அந்த வான ஊர்தி. அது யானையினுடைய மறுபாலான பல கைகளை கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதனுடைய தோற்றமானது அங்க குறிப்பிடப்பட்டிருக்குது. சோ இரும்பாலான இறகுகளை அந்த விமானமானது கொண்டிருந்தது. குதிரைகளின் உதவியின்றி இயந்திரத்தினாலே இயங்கக்கூடிய தன்மையையும் அவ்வூர்தி கொண்டிருந்தது. ஆனா அதை இயக்குவதற்கும் நிறுத்துவதற்கும் பயிற்சி பெற்ற விமானிகளால் மட்டுமே, பயிற்சி பெற்ற நபர்களால் மட்டுமே அந்த ஊர்தியை இயக்க முடியும் அப்படிங்கிற செய்தியும் அதுல இருக்கு. சோ இந்த ஊர்தி விசையானியை கொண்டு செய்யப்பட்டதுனால இந்த ஊர்திக்கு என்ன ஒரு பேர் வச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆணி வையம். நம்ம சொல்லக்கூடிய இந்த விமானம் அப்படிங்கிற அந்த சொல் அன்று விசையானியை கொண்டு இயங்கியதனால் நம்மளுடைய இலக்கியங்கள்ல ஆணி வையம் அப்படிங்கிற பெயர் பெற்றிருந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விமானம்ன்ற சொல்லுக்கு ஆணி வையம் அப்படிங்கிற ஒரு பெயர் நம்மளுடைய இலக்கியத்துல இருந்தது. சோ அந்த ஊர்தியை எப்ப வேணுமோ அதை வந்து நம்ம வேண்டும் போது அதை பூட்டிக் கொள்ளலாம். வேணும்னா ஒன்னா எல்லாத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணி விமானமா மாத்திக்கலாம். தேவையில்லைன்னும் போது அந்த ஊர்திகளுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் என்ன பண்ணலாம், நம்ம வந்து பிரிச்சு மறைச்சு வச்சிடலாம். இது வந்து நம்மளுடைய எதிரிகளிடம் வந்து நம்மளை வந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த விமானமானது, இந்த ஊர்தியானது பயன்படுத்தப்பட்டிருந்தது. சோ இந்த விமானத்தை பயன்படுத்தி தான் யூகி என்கிற அந்த மனிதன் புட்பக நகரத்தை அடைந்து அங்க யாரும் அறியாத வண்ணம் இந்த ஊர்தியை பிரித்து மறைத்து வைத்திருந்தான் அப்படின்னு சொல்லி கொங்குவேளிர் கதைகள் வந்து நமக்கு சொல்கின்றது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த ஊர்தியை பத்தி சீவக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு இலக்கியத்திலே எடுத்துக்கலாம். சீவக சிந்தாமணி ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒரு காப்பியமானது சீவக சிந்தாமணி. இதனுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் வந்து இதுல வந்து இந்த ஊர்திக்கு வந்து மயிர்பொறி, மயிலால் செய்யப்பட்ட ஒரு பொறி இயந்திரத்தை வந்து இவர் வந்து இந்த சீவக சிந்தாமணியில குறிப்பிட்டிருக்காரு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சீவகன் தான் இந்த சிந்தாமணியினுடைய நாயகன். சிந்தாமணி, சீவக சிந்தாமணின்ற நூலினுடைய நாயகனாக விளங்கக்கூடியவன் சீவகன். இந்த சீவகன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி இவருடைய தந்தை சச்சந்தன், அவனுடைய தாய் விசை, ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல அந்த ஊர் கட்டியங்காரன் அப்படிங்கிறவனுடைய தந்திரத்தினால, சூழ்ச்சியினால சச்சந்தன் என்பவன் இறக்க நேரிடுகிறான். அவன் இறக்கக்கூடிய தருவாயில பாத்தீங்கன்னா அந்த மனைவி விசையை வந்து கருவுற்று இருக்கிறான். அப்ப சீவகன் தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறான். சோ அப்போ சச்சந்தன் என்ன செய்யறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது தன்னுடைய மனைவியை வந்து காப்பாத்திடணும், தன்னுடைய மகன், தன்னோட உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய மகன் நாளைக்கு வந்து இந்த நாட்டை வந்து ஆட்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல என்ன பண்றான்னா, தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தச்சன் கிட்ட சொல்லி ஒரு ஊர்தியை செய்ய சொல்றான். சோ அந்த ஊர்தியும் வந்து என்ன பண்றான்னா 7 நாள்ல அந்த தச்சன் வந்து மயிர்பொறி போன்ற ஒரு அழகான ஒரு ஊர்தியை செஞ்சு கொடுக்குறான். அந்த ஊர்தியை செஞ்சு கொடுத்ததும் அந்த ஊர்தியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பயிற்சியையும் சொல்லித்தரான். சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சச்சந்தன் தன்னுடைய மனைவி விசையை கூப்பிட்டு தன்னுடைய மனைவிக்கு அந்த மயிர்பொறியை பற்றிய பயிற்சியை வந்து அளிக்கிறான். சோ அப்போ இந்த நிகழ்வு வந்து அழகா அந்த பாட்டுல ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு.
பண்தவழ் விரலில் பாவை பொறி வளர்ந்திருப்ப, பண்தவழ் விரலில் பாவை பொறி வளர்ந்திருப்ப பொங்கி விண்தவழ் மேகம் போழ்ந்து, அதாவது தன்னோட விரல்களால அந்த பொறியை வளர்ந்திருப்ப, வலது பக்கமாக அந்த ஆணியை திருப்ப, அது என்ன ஆகனா பூமியிலிருந்து மேலெழும்பி வானத்தை நோக்கி செல்லும். அதாவது விண்தவழ் மேகம் போழ்ந்து விசும்பிடை அது பறக்கும், வானத்திலே விசும்பு வானத்திலே அது சென்று பறக்கும். புன்தவழ் வேர் கண் பாவை போய் இடந்திருப்ப, அவ ஒருவேளை மேல பறந்து போகும் பொழுது இடது பக்கமாக திருப்பும் பொழுது மேல் இருக்கக்கூடிய அந்த விமானம் தரையிலே வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லி அந்த விமானத்தை எப்படி பயிற்சி செய்ய வேண்டும்ங்கிற பயிற்சியையும் விசைக்கு அளித்திருக்கான். அதன்படி அவ அந்த விமானத்துல தப்பித்து சென்று என்ன பண்றானா, ஒரு சுடுகாட்டிலே விமானத்தை தரையிறக்கி சீவகன் என்கிற அழகான ஒரு ஆண்மகவை பெற்று பின்பொரு காலத்தில் என்ன பண்றான், அந்த மகன் மீண்டும் வந்து தன்னுடைய எதிரிகளை அழிக்கக்கூடிய வண்ணத்துல அந்த கதையானது அமைந்திருக்கும். சோ இந்த இடத்துலயும் இந்த விமானம்ங்கிற செய்தி வந்திருக்கு. சோ சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் மட்டும் இல்ல, நம்மளுடைய கற்பனை நாயகன் கம்பரை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, அவரும் ராமகாதையில இதே போல விமானத்தை பத்தின செய்தி சொல்லியிருக்காரு. ராமாயணத்துல பார்க்கும் பொழுது புட்பக விமானம் சொல்லக்கூடிய அந்த விமானத்தினுடைய குறிப்பு ராமன் வந்து வீடணனுக்கு முடிசூட்டுறார். சோ ராமாயணத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு, ராவணன்னா அழிக்கிறாங்க. ராவனுடைய தம்பி ஆகிய வீடணனுக்கு முடிச்சூட்டு விழா நடக்குது. அந்த முடிச்சூட்டு விழாவில ராமனும் ராமனோடு அவருடைய தம்பிமார்கள் லக்குவணன் சுக்ரீவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இலங்கைக்கு வந்து அந்த வீடணனுக்கு முடிச்சூட்டு விழா நடத்துறாங்க. முடிச்சூட்டு விழா நடந்து முடிஞ்ச பிறகு ராமன் கேக்குறான் வீடணனை பார்த்து, வீடனா நான் இப்பொழுதே அயோத்திக்கு போகணும், அயோத்திக்கு சென்று சேரத்தக்க ஊர்தி ஏதேனும் உள்ளதோ அப்படின்னு சொல்லி வீடணனை பார்த்து கேட்கிறார். அப்போ வீடணன் அதுக்கு விடையாக என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, விமானம் ஒன்று உள்ளது, அந்த விமானமானது யாருக்குரியது என்றால் குபேரனுக்குரியது. குபேரன் வந்து எப்படி அந்த விமானத்தை வாங்கியிருக்கானா, பிரம்மன் கிட்ட, நான்முகனாகிய பிரம்மன் கிட்ட வேண்டி தவமிருந்து அந்த விமானத்தை குபேரனாகவன் பெற்றான். சோ அந்த விமானத்தை என்ன பண்ணா, குபேரன் கிட்ட இருந்து குபேரனுடைய பெருஞ்செல்வம் பிளஸ் அந்த விமானம் அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து ராவணனாகவன் கவர்ந்து கொண்டு வந்து விட்டான். அந்த விமானம் தற்பொழுது இங்கே இருக்கின்றது அப்படின்னு சொல்றான். உடனே ராமனும் என்ன சொல்றான்னா, அந்த விமானத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்றான். சோ அந்த விமானத்தினுடைய சிறப்பு தோற்றமாக கம்பர் அங்க சொல்லியிருக்காரு. அந்த விமானத்தினுடைய தோற்றம், அது வருகின்ற அந்த ஒளி, அதையெல்லாம் கம்பர் வந்து எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னா, அண்ட கோடிகள் அனத்தமுத்து, அண்ட கோடிகள் அனத்தமுத்து ஆயிரம் அருக்கர் விண்ட தாம் என விசும்பிடை திசையெல்லாம் விளங்க கண்டை ஆயிரம் கோடிகள் ஒளிப்புறங் களங்கொண்டு அணைந்தான் நொடியில், களத்தை கொண்டு வந்து நொடியிலே இறக்கினான் அந்த அரக்கன். சோ அந்த அரக்கன் கொண்டு வந்த அரக்கர்களுடைய கோமானாக இருக்கின்ற அந்த வீடணனாகவன் கொண்டு வந்த அந்த விமானமானது எப்படி இருந்ததுன்னா, 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் ஒன்று சேர்ந்தால் போல, 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் ஒன்று தோன்றினால் போல பேரொளியோடு பல மணிகள் அதிர அந்த விமானத்தை கொண்டு வந்து இறக்கினான் வீடணன் அப்படின்னு சொல்றான். சோ அப்போ பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, கம்பருடைய காலத்திலேயே, சோ அது மட்டும் இல்லாத கம்பர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு, கம்பரோட காலத்துல அறிவியல் ஆய்வகங்கள் கிடையாது, அவருக்கு வந்து அறிவியல் கூறுகள் என்னங்கிறது அப்ப தெரியாது, இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய அறிவியல் உலகத்துல அவர் வாழல. அப்படி இருக்கக்கூடிய அந்த கம்பனுக்கு அன்று அறிவியல் திறம் என்பது இருந்திருந்தால் மட்டுமே அவரால் இப்படி ஒரு ஊர்தியை கற்பனையாக செய்து அந்த கற்பனையை தன்னுடைய காவியத்திலே புகுத்தி இருக்கக்கூடிய, விமானங்கள் அன்று இருந்ததா இல்லையாங்கிறது வேற, ஆனா அப்படிப்பட்ட அறிவியல் அறிவு அவர்களுக்கு இருந்ததனால்தான் அது போன்ற ஒரு ஊர்தியை கற்பனையாக செய்து தன்னுடைய காவியத்திலே கம்பன் கொண்டு வந்தான் என்றால், கம்பனுடைய அந்த அறிவியல் அறிவு என்பது எத்தகைய அறிவாக இருக்க வேண்டும். அவையெல்லாம் இன்று பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழர்களுக்கு, அதாவது நம்முடைய அறிவியல் அறிஞர்களுக்கு இவர்களுடைய அறிவு எல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். சோ இப்படி விமானங்கள் சொல்லக்கூடிய இந்த வானியலை பத்தி இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம். வானியல் பார்க்கும்போது நமக்கு வந்து மேல போக போக வானத்தை நோக்கி மேலே செல்ல செல்ல காற்று என்பது லேசாக இருக்கும் அப்படிங்கிறது அறிவியல், இன்று நாம் கண்டிருக்கக்கூடிய அறிவியல் உண்மை. இது வந்து கம்பன் வந்து நம்மளுடைய காவியத்துல, அவனோட காவியத்துல சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பானா, அதாவது வந்து நாகாலயங்களோடு நாகர்
உலகுத்தம் பாகார் உயர் பண்ப ஆக மாளிகைகளும் தேவர்கள் உலகத்தை தொடக்கூடிய அளவுக்கு ரொம்ப உயரமானதாக இருக்கும். சோ அப்போ அந்த இடத்துல அப்படி உயரமானதாக இருக்கின்ற அந்த இடத்துல காற்று என்பதே இருக்காதுங்கிறது தான் நம்மளுடைய அறிவியல் உண்மை. ஏன்னா மேலே செல்ல செல்ல காற்று என்பது லேசாக இருக்கும் அப்படிங்கிறது தான். சோ அப்போ இங்க என்ன சொல்லியிருக்காரு கம்பர், இதை என்னவா சொல்றாருன்னா, மேருமலையை வருத்தக்கூடிய வாயு மண்டலமே, மேருமலையை வருத்தக்கூடிய வாயு பகவான் அந்த உயரமான இடத்துல போய் தென்றலா வீசுறாரு அப்படின்னு சொல்றான். ஏன் தென்றலா அங்க போய் வீசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வாயு பகவானே பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கக்கூடிய ராவணனை பார்த்து அச்சப்பட்டு அங்க வந்து ராவணனுக்காக பயந்து, அந்த அரகனுக்கு பயந்து அங்க அறிவியல் உண்மைய ரொம்ப அழகா தன்னுடைய கற்பனையோடு இணைத்து நமக்கு வந்து அங்க காட்டியிருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூரியன் ஆகப்பட்டவன், அதாவது கதிரவன் சொல்றோம் இல்லைங்களா, இந்த சூரியன் வந்து மகர ரேகையினுடைய தெற்கு பகுதியில செல்லாது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் கருத்து. அதாவது கதிரவன் மகர ரேகையினுடைய தெற்கே செல்வதில்லை அப்படிங்கிறது தான் அறிவியல் உண்மை. இந்த உண்மையை கம்பன் வந்து நமக்கு வந்து கற்பனை வளத்தோடு எப்படி சொல்லியிருக்காருன்னா, இலங்கை மகர ரேகைக்கு நெடுந்தொலைவில் இருப்பதால் அங்கு கதிரவனுடைய ஒளி படுவதில்லை அப்படிங்கிறத முன்னம் யாவரும் ராவணன் முனியும் என்று எண்ணி பொன்னின் மாநகர் மீ செலவான் கதிரென புகழ்வார் கன்னியாரையின் ஒளியின் கண் வழுக்குறுதல் உண்ணி நாடொரும் விளங்கின போதலை உணரார் என்று பாடியிருப்பார். சோ இதுல கதிரவன் ராவணனுடைய ஆணைக்கு, அவனுடைய ராவணனுடைய கட்டளைக்கு பயந்து இலங்கை நகருக்கு மேலே தன்னுடைய வெப்ப கதிர்களை வீசுவதில்லை. அது மட்டும் இல்லாம இலங்கை மதிலினுடைய அந்த மதில் சுவரினுடைய ஒளியினால் கண் கூசுவதாக, கதிரவனுக்கே கண்ணு கூசுதான் இலங்கை மாநகரனுடைய மதிலினுடைய ஒளி. அப்படி கண் கூசுவதனால் அந்த கதிரவனானவன் அங்கிருந்து விலகி செல்கிறான் அப்படின்னு சொல்லி அழகா கற்பனை சுவை தரும்படி மகர ரேகைக்கு தெற்கே கதிரவன் செல்வதில்லை என்ற அறிவியல் உண்மையை அங்கே நமக்கு சுட்டி காட்டுகின்றான் கம்பன். அப்போ அந்த கம்பனுடைய அறிவியல் அறிவை நம்ம வந்து எப்படி பாராட்டணும், எந்த அளவுக்கு அவனை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதே போல பூமியில பல்லாயிரம் கணக்குல கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களும் பால்வெளி மண்டலமும் கோடிக்கணக்கில பிரபஞ்சங்கள் இருப்பதும் இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் நமக்கு வந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள். ஆனா இது வந்து நம்மளுடைய இந்து புராணத்துல இந்துக்களுக்கு எப்பவோ தெரிந்த ஒரு விஷயம்தான். இது வந்து நக்கபிரான் அருளால் இங்கே நடைபெறும் உலகங்கள் கணக்கிலவாம். நக்கபிரான் அருளால் இங்கே நடைபெறும் உலகங்கள் கணக்கிலவாம். தொக்கன அண்டங்கள் வளர் தொகை பல கோடி பல்கோடிகளாம். இக்கணக்கவர் அறிவார் புவி எத்தனை உளது என்பது யார் அறிவார் என்று பாரதி பாடியிருக்காரு. அவர் பாடினதுல பெருசா ஒண்ணும் வியப்பில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா பாரதி நம் காலத்தவர் பாரதிங்கிறதுனால அவர் வந்து உலகங்களை பத்தியும் உலக கூறுகளை பத்தியும் பேசியிருக்காருன்னா அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாரதிக்கு முன்னே வாழ்ந்த அப்பருக்கும் சம்பந்தருக்கும் முன்னால் வாழ்ந்த மாணிக்க வாசகரே இதை சொல்லியிருக்காரு. அதாவது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர் மாணிக்க வாசகர். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சமய குறவர்கள் 4 பேர் இருக்காங்க. அதுல மாணிக்க வாசகர் சொல்றாரு, எப்படி பாடியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கலீலியோவும் கோபர்னிக்கோலஸும் கண்டுபிடிச்ச அந்த வானத்தை அளந்த அந்த தன்மையை தமிழர்கள் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன. இது திருவாசக பாடல். இதுல அண்டம் என்பது உருண்டை வடிவானது, அது 100கணக்கான கோடி அண்டங்களாக விரிவடைகின்றது என்ற வானியல் கருத்தை 1400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மாணிக்க வாசகர் திருவாசகத்திலேயே சொல்லியிருக்காரு. இது வந்து நம்ம வந்து பக்தி இலக்கியங்களும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்கு. இதே வகையில
900 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கம்பரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச எல்லா இந்துக்களுக்கும் தெரிந்த அந்த உண்மையை வந்து நமக்கு வந்து சொல்றார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தோன்றல் நீ முனியின் புவனத்தொகை 3 போல்வன 30 கோடி வந்து ஏன்ற பொழுதும் எதிரல என்றலின் சான்று வேத தவம் பெரும் ஞானமே அப்படின்னு பாடுறாரு. இது என்னன்னா, தலைவனே இறைவனை பார்த்து அவர் பாடுறார், தலைவனே நீ சினம் கொண்டால் உலகங்கள் போல 30 கோடி உலகங்களும் ஒன்று எதிர்த்தாலும் அவை உன் ஆற்றலுக்கு ஏற்றவை அல்ல அப்படின்னு சொல்றார். இங்க நம்ம 30 கோடி உலகங்கள் அப்படிங்கறத அப்படியே எடுத்துக்காம உலகங்கள் பல கோடி இருக்கு அப்படிங்கறது அந்த இடத்த கம்பர் சொல்றாருன்னு சொல்லி நம்மளால வந்து எடுத்துக்க முடியும். சோ இந்த வகையில இப்படி வானியலை பற்றிய கருத்துக்களை பார்க்கும் பொழுது அடுத்ததாக அணுவியல் அப்படிங்கிற கருத்தை பத்தி நம்ம எடுத்துக்கலாம். அணுவியல் பற்றியும் நம்மளுடைய இலக்கியங்கள் இன்னைக்கு சொல்லி இருக்கு. அணுவியல் அப்படிங்கிறது இயற்பியல்ல ஒரு பிரிவா இருக்கக்கூடியதுதான் அணுவியல். இயற்பியலின் ஒரு பிரிவாக விளங்கக்கூடியது அணுவியல். இந்த அண்மை காலத்துல இந்த அணுவியலை பத்தி சொல்லும் பொழுது அறிவியல் வரலாற்றுல அற்புதமான ஒரு வளர்ச்சி பெற்றிருப்பது இன்றைய அணுவியல் சொல்லலாம். இந்த அணுவை பற்றிய சில குறிப்புகள் இலக்கியங்கள்ல, தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படுது. ஔவையார் எடுத்துக்கிட்டோம்னா, ஔவையார் சொல்றாங்க, நம்ம விநாயகர் அகவல் நம்ம எல்லாருமே வந்து படிக்கக்கூடியது விநாயகர் அகவல். அந்த விநாயகர் அகவல்லையே ஔவையார் சொல்லியிருப்பாங்க, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புலே காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் அஞ்ச கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கழல் சரணே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அணுவ அவங்க வந்து இறைவனுடைய இரண்ட கலக்கக்கூடிய அந்த தன்மையை அழகா வந்து அணுவியலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதே ஔவையார் சொல்றாங்க, திருக்குறளினுடைய பெருமையை ஒரு இடத்துல சொல்றாங்க. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிற நூல்ல திருக்குறளுடைய பெருமை, அதாவது 2 அடிகள்ல மிகப்பெரிய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடிய நூல் திருக்குறள் அப்படின்னு சொல்லி திருக்குறளுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல அவங்க சொல்றாங்க, அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி, அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி அங்க திருக்குறளினுடைய பெருமையை சொல்லி பாடியிருப்பாங்க. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது அணு அப்படிங்கிற சொல் கண்ணுக்கு புலப்படாத மிக சிறிய மூலக்கூறு. இதுதான் அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு. அணு என்பது கண்ணுக்கு புலப்படாத மிக சிறிய மூலக்கூறு. இதையேதான் வந்து ஔவையாரும் இதே அர்த்தத்தை தான் இந்த பாடல்கள்ல அணு அப்படிங்கிற வார்த்தையை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி இருப்பாங்க. இதையே இரணியவதிய படலம், ராமாயணத்துல வரக்கூடிய இரணியவத படலத்துல இரணியனுக்கும் பிரகலாதனுக்கும் ஒரு வாக்குவாதம் நடைபெறுது. அந்த வாக்குவாதம், அதாவது அந்த உரையாடல்ல பாத்தீங்கன்னா பிரகலாதன் எப்பவுமே வந்து நாராயணா நாராயணா எல்லாமே வந்து அவனுக்கு வந்து நாராயணன் தான். சோ நாராயணா நாராயணான்னு எப்பவுமே உச்சரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்க இரணியன் கேக்குறான் பிரகலாதன் கிட்ட, நீ எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கே, நீ சொல்ற அந்த நாராயணன் எங்க இருக்கிறான் அப்படிங்கிறது உனக்கு ஏதாவது தெரியுமா? அந்த நாராயணன் எங்க இருக்கிறான் உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ அதுக்கு பிரகலாதன் பதில் அளிக்கிறான். என்ன பதில் அளிக்கிறான்னா, நான் வணங்குகின்ற நாராயணன், அதாவது நான் உச்சரிக்கின்ற நாராயணனாகவன் சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் உளன். அதாவது நம்ம சொல்லணும், தூண்ல இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்டா தூண்லயும் இருக்கான் துரும்புலயும் இருப்பான்னு நம்ம சொல்லுவோம். அததான் வந்து இங்க சொல்லியிருப்பாங்க, சாணிலும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதக்கூறு இட்ட கோணிலும் உளன் அப்படின்னு சொல்லி அங்க பிரகலாதன் சொல்றான் பதில். சோ இங்க அணு அப்படிங்கக்கூடிய இந்த சொல்லானது, பொருளானது அணு எனக்கூடிய இந்த சொல் சிறிய பொருள் அப்படிங்கிற இடத்துலதான் இருக்குது. சோ இதே இடத்துல பாத்தீங்கன்னா அணுவை சதக்கூறு இட்ட கோன், அணுங்கிறது ஒரு சிறிய மூலக்கூறுன்னு சொல்லிட்டோம். இந்த அணுவை வந்து சதக்கூறு சதம்னா 100 கூறா இட்டோம்னா அந்த 100ல ஒரு கூறு, அந்த ஒரு துகள் வந்து கோன் அப்படிங்கிற அந்த அளவையும் இந்த இடத்துல அன்னைக்கே தமிழன் நமக்கு சொல்லியிருக்கான். இன்னைக்கு நம்ம வந்து அறிவியல் வாய்ப்பாடுகள்ல நிறைய நம்ம கண்டுபிடிக்கிறோம் அணுவினுடைய அந்த அலகுகளை பார்க்கும்போது. சோ இந்த அணுவினுடைய அழகை கூட அழகா துல்லியமா அளந்து சொல்லியவன் நம்மளுடைய கம்பன் சொல்லி சொல்லலாம். சோ இதே இன்னொரு உதாரணம், அதே கம்பனுடைய உதாரணத்தை எடுத்துக்கிட்டோம்னா, லக்குவன் கணை விடுறான், லக்குவன் அம்பு விடுறான். யார் மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகநாதன் யாருன்னா மண்டோதரியினுடைய மகன். அந்த மண்டோதரியினுடைய மகன் மேகநாதன் மேல லக்குவன் லட்சுமணன்
அம்பு விட்டதுனால மண்டோதரி இறந்து போன அந்த காட்சியை பார்த்து புலம்புறா. அந்த இடத்துல புலம்புற இடத்துல கூட அவ எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, முக்கணான் முதலியோரை முக்கணான் உலகொரு மூன்றினோடும் புக்க போரெல்லாம் வென்று நின்ற என் புதல்வன் போலாம், மக்களில் ஒருவன் கொல்ல மால்பவன் வான மேரு உக்கிட அணு ஒன்று ஓடி உதைத்தது போலும் அப்பா. என் பையன் இன்னைக்கு விழுந்து இங்க செத்து கிடக்குறானே, இந்த காட்சி எப்படி தெரியுமா இருக்குது? எப்படி இருக்குதுன்னா, 3 உலகங்களிலும் நடைபெற்ற போர், உலகங்களிலும் நடைபெற்ற போர்ல எல்லாம் 3 கண்களை உடைய அந்த சிவபெருமானையே வென்று வீழ்த்தியவன் என்னுடைய மகன். அப்பேற்பட்டு என்னுடைய மகனாகப்பட்டவன் இன்னைக்கு ஒரு கேவலம் ஒரு மனிதனால் கொல்லப்பட்டு தகர்த்தெறிய முடியாது. ஆனா ஒரு சின்ன அணு, ஒரு சிறிய மூலக்கூறு அதை உதைச்சி அந்த மலையே வீழ்ந்தது போல இன்று என்னுடைய மகனாகியவன் வீழ்ந்து கிடக்கிறான் அப்படின்னு சொல்றான். சோ கம்பனுடைய காவியத்துல பார்க்கும்போது கம்பன் ரொம்ப கற்பனை, அவன் கம்பனுக்கு நிகர் கம்பன் தான். கம்பனோட வேற யாரோடுமே ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அப்படி கற்பனை திறம் வாய்ந்த அந்த கம்பன் ஆய்ந்திராத அறிவியல் கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. நம்ம இந்த அறிவியல் நோக்கை எடுத்து பார்க்க போனோம்னா கம்ப ராமாயணத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம எல்லா அறிவியல் உலகங்களையும் நம்ம நுழைஞ்சு வெளியில வந்துடலாம். கம்பன் சொல்லாத அறிவியல் கருத்துக்களே இல்ல அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா கம்பனை பத்தியே சொல்லிட்டு போனா ஒரு பாலா போனது ஆயிடமே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கம்பனோட அங்கங்க அவங்கள கொஞ்சம் நான் தேடி எடுத்திருக்கேங்கிறது தான் இங்க ஒரு உண்மை செய்தி நான் சொல்லிக்கணும். அப்படி ஊழியின் முடிவில் இந்த அகிலம் முழுவதும் அணு தத்துவமாக மாறும். கடைசியில இந்த ஊழியினுடைய முடிவுல அகிலம் முழுவதும் அணு தத்துவமாக மாறும் என்பதை மீண்டும் படைப்பு காலத்தில் அந்த அணுக்கள் அண்டங்களாக வடிவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை மெய்யுணர்வோடு பெற்ற மெய்யுணர்வு தாயுமான் மெய்யுணர்வு பெற்ற வண்ணம் சேர்த்து அணுவில் வைப்பை அணு திரள்களை எல்லாம் மகத்துவமா பிரம்மாண்டமாய் சொல்லியிருக்காரு இந்த பாடல்ல. என்னன்னா உலகம் என்பது அணு என்பது இந்த ஊழி உலகம் முடியக்கூடிய காலத்துல எல்லாமே அணு தத்துவமா மாறிடும். அந்த அணு மீண்டும் படைப்பு காலத்தில் அண்டங்களாக மீண்டும் அது உலகங்களாக வடிவெடுக்கும் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை மெய்யுணர்வோடு இங்க தாய்மானவர் சொல்லியிருக்காரு. இதையே உணர்த்தக்கூடிய ஒரு இப்படி தமிழர்கள் இந்த உண்மையை இன்று அறிவியல் புலனுணர்வோடு பன்மடங்கு பெருக்கக்கூடிய கருவிகளை கொண்டுதான் அறிவியல் அறிஞர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ வாழ்வியலோட கலந்த உண்மைகள் எல்லாம் இன்றைய அறிவியல் அறிஞர்கள் புலன் உணர்வை பன்மடங்கு பெருக்கி பல கருவிகளின் துணை கொண்டு இன்னைக்கு நமக்கு அதை உணர்த்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு நம்மள எல்லாம் ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்ம எல்லாம் அதிகமா விரும்பி ஒரு பெட்டி முன்னாடி உட்காரோம்னா அது இன்னைக்கு ஊடகம், அதாவது தொலைக்காட்சின்னு தான் சொல்லலாம். சோ அந்த தொலைக்காட்சி பற்றிய நிகழ்ச்சி, அந்த தொலைக்காட்சி போன்ற ஒரு கருவியும் இருந்தது, அந்த கண்டுபிடிப்பு தொலைக்காட்சி போன்ற ஒரு கருவியும் இருந்திருக்கு அப்படிங்கிற அந்த ஊடக அறிவியலும் நம்மளுடைய இலக்கியத்துல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி சாதனம் போன்ற ஒரு சாதனம் ஒன்று அன்றே இயங்கி வந்த குறிப்புகள் நம்மளுடைய இலக்கியங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. எந்த இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தாமணி, சீவக சிந்தாமணியில இருக்குது. அதாவது சீவக சிந்தாமணியில நான் ஏற்கனவே முன்னாடியே ஒரு கருத்து சொல்லும் போது சொல்லியிருக்கேன், அந்த இயந்திர பொறி சொல்லும் போது சொல்லியிருக்கேன், சீவகன் சுடுகாட்டுல பிறந்தான். இப்படி பிறந்த இந்த சீவகன் என்ன செய்யறான்னா பல கதைகள், அந்த கதை தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியும். பிற்காலத்துல அவன் அவனுடைய நந்தட்டன் அப்படிங்கிற நண்பனோட சேர்ந்து நிறைய நற்காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு என்ன பண்றான்னா தான் யாருன்னே தெரியாம வளர்ந்து வரான். கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னுடைய அமைச்சனுடைய வீட்டுல தான் யாருன்னே தெரியாம வளர்ந்துகிட்டு வரான். அப்படி வளர்ந்துகிட்டு வரும்போது அங்க நந்தட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் பலர் அவனுக்கு நிறைய பேர் கிடைக்கிறாங்க. அந்த நண்பர்களோட உதவியோட நல்ல பெரிய நிறைய விஷயங்கள் எல்லாம் அவன் செஞ்சுக்கிட்டு வரான். அப்படி செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அவன் என்ன பண்றான்னா ஆணி வேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யானையினுடைய மதத்தை அடக்குறான். சோ அந்த மதத்தை அடக்கும் பொழுது
அப்போ வந்து அவனுடைய அந்த வீரம் என்பது இயற்கையாகவே அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே வீரங்கிறது வந்துடும். சோ அதை வச்சு என்ன பண்றான்னா அவனுடைய அந்த முதல் எதிரியான அந்த கந்துக்கடன்கிறவன் இவன் யாருங்கிற செய்தியை அறிஞ்சுக்கிறான். அதனால அந்த கந்துக்கடன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்க சீவகன் என்ன பண்றான்னா அந்த நகரத்தை விட்டு ஒளிந்து கொள்கிறான். இப்படி ஒளிந்து கொள்ளக்கூடியவன் வெவ்வேறு சூழ்நிலை காரணமாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதத்துல தன்னை மாற்றிக்கொண்டு ஒவ்வொரு திருமணங்களை செய்து கொண்டு 8 விதமான பெண்களை மணந்து திருமண வாழ்வில் அவன் ஈடுபட்டு வரான். கடைசியில முக்தி அடைகிறாங்கிறது தான் அந்த கதை. அதனாலதான் இதுக்கு மனநூல் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்தது. சோ இப்ப இந்த செய்தி இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி வந்து கந்துக்கடன் கிட்ட இருந்து தன்னை ஒளித்துக் கொள்கின்ற சீவகனானவன் எங்க இருக்கிறான் அப்படின்னே அவனுடைய நண்பன் நந்தட்டனுக்கு தெரியல. அப்ப அவன் என்ன செய்யறான்னா தேடுறான். நந்தட்டன் தன்னுடைய நண்பன் சீவகனை தேடுறான். அப்போ யாருடைய உதவியோட போய் தேடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தர்வதத்தை அப்படிங்கிற ஒரு பெண்ணோட உதவியோட போய் தேடுறான் நந்தட்டன். அப்ப அந்த காந்தர்வதத்தை கிட்ட போயிட்டு என்னுடைய நண்பன் சீவகனை வந்து காணல, அவன் எங்க இருக்கிறாங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ என்ன செய்யறான்னா நீ வந்து எனக்கு வந்து எழுமையும் அடிமையா இருக்கிறேன்னு சொன்னா உனக்கு நான் உன்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறேன் அப்படிங்கிறான். அவனும் சரி நான் எழுமையும் உனக்கு வந்து அடிமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ நந்தட்டன் அவன் அந்த காந்தர்வதத்தை மதிமுகம் அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை சொல்லி தன்னுடைய அழகான முகத்தை தடவுறான். முகத்தை தடவுன உடனே அங்க ஒரு ஒளி வெளிச்சம் வருது. அந்த ஒளி வெளிச்சத்துக்கு நடுப்புற பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த சீவகனுடைய முகமானது தெரிகின்றது. அவன் தான் 8வதா ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அந்த பெண்ணினுடைய கூந்தலை அழகு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி அந்த ஒளியிலே வட்டமாக தெரிகின்றது. சோ அதை பார்த்துட்டு சீவகன் வந்து எங்க இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த நண்பன் தெரிஞ்சுக்கிறான். சோ அப்போ அந்த செய்தியை பார்க்கும் பொழுது நாம் இருந்த இடத்திலிருந்து எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு செய்தியை நேரிலேயே பார்க்கலாம் அப்படி பார்ப்பதற்கான ஒரு கருவியானது இருக்கின்றது. அந்த கருவிதான் நாளடைவில வளர்ந்து அறிவியலினுடைய கண்டுபிடிப்பு தொலைக்காட்சியா இன்னைக்கு நம்ம இருக்கோம். எங்கேயோ எப்பயோ நடக்கக்கூடிய என்றோடு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று கூற்றி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வீட்டுல இருந்தபடியே அந்த தொலைக்காட்சியில நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஒரு புயல், இன்னைக்கு புயல் வந்துச்சு, புயல் வருது, ஒரு ராக்கெட் போகுது, பறக்க விடுறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் வீட்டுல இருந்துகிட்டே அந்த தொலைக்காட்சி வாயிலா இன்னைக்கு நம்ம பாக்குறோம். சோ அந்த தொலைக்காட்சிங்கிற அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு சாதனமானது அன்றே நம்முடைய இலக்கியத்துல அப்படி இருந்திருக்கு. சோ இதே காட்சி நம்ம மகாபாரதத்துல எடுத்துக்கலாம். இதே நிகழ்வ பாரதத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் 18 நாள் போர். 18 நாள் போர்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரா விழுந்து மடியிறாங்க. சோ வந்து திருதராட்டிரனுக்கோ கண்ணு தெரியாது. திருதராட்டிரனும் தன்னுடைய மனைவியும் அரண்மனையிலே இருக்கிறாங்க. அந்த அரண்மனையிலே இருக்கக்கூடிய அந்த இருவருக்கும் அங்க சஞ்சயன் அப்படிங்கிறவன் தான் என்ன பண்றான்னா தினம் அந்த போர்க்களத்துல என்ன நடக்குது அப்படிங்கிற செய்திய லைவா அப்பப்ப சொல்றான். எப்படி நம்ம கிரிக்கெட் ஸ்கோர் கேட்டுட்டே இருக்கோம் பாருங்க, லைவா பாக்குறோமே, அதே மாதிரி அந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய காட்சிகள், இப்ப யார் இறந்தது, யாரோட போரிடுறது, என்ன நிகழ்வுகள் அப்படிங்கறதெல்லாம் அழகா திருதராட்டிரனுக்கு சஞ்சயன் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்படிதான் 18வது நாள் வந்து தன்னுடைய அந்த கௌரவர்கள் 100 பேரும் தன்னுடைய மைந்தர்கள் இறந்து போனார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியையும் வந்து சஞ்சயன் தான் சொல்றான். சோ இப்படி இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அங்கே நிகழக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒருவன் சொல்கிறான் என்றால் அப்பொழுது அந்த இடத்திலே இருந்து கொண்டு அறியக்கூடிய ஒரு கருவி ஒன்று இருக்கின்றது. அந்த அரிய கருவிதான் தொலைக்காட்சி போன்றது ஒரு கருவி, இன்றைய கண்டுபிடிப்பான தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லலாம். சோ நம்ம காலத்தவரான பாரதிதாசன் கூட தன்னுடைய ஒரு காவியத்துல சொல்லியிருப்பார். அதாவது சஞ்சீவி பர்வதம் அப்படிங்கிற ஒரு காவியத்துல நம்ம வானொலியையும் தொலைக்காட்சியையும் குறிப்பிட்டிருப்பாரு மறைமுகமா. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சஞ்சீவி பர்வதம் அப்படிங்கிற ஒரு காவியம் அவர் எழுதுனது. அந்த காவியத்துல பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலை, அந்த மலையில வந்து அந்த நாயகன் நாயகி அதாவது குப்பன் வள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இருவரும் அந்த சஞ்சீவி மலையில சந்திக்கிறாங்க. அப்ப சந்திக்கும் பொழுது அந்த குப்பன் சொல்றான் வள்ளி கிட்ட, தன்னுடைய காதலி கிட்ட சொல்றான், இந்த மூலிகையில ஒண்ணு எடுத்து வாயில போட்டா இங்க வந்து இருக்கவங்க பேசுறதெல்லாம் நம்மளால கேட்க முடியும், பூலோகத்துல இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் நம்மளால கேட்க முடியும். இன்னொரு மூலிகையை எடுத்து வாயில போட்டா உலக மக்கள் பேசுவது, அதாவது வந்து இங்க இருந்தபடியே அங்க என்னெல்லாம் நடக்குதுங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும்ன்றாரு. சோ ஒரு மூலிகையை வாயில போட்டா உலக மக்கள் பேசுறத இங்க இருந்தே நம்ம வந்து கேட்டுக்கலாம். இன்னொரு மூலிகையை வாயில போட்டா அங்க என்ன நிகழ்கின்றது என்பதை நம்ம இங்க இருந்தபடியே காணலாம் அப்படிங்கிறார்.
சோ இந்த 2 செய்தியும் பாத்தீங்கன்னா, ஒரு மூலிகை வானொலியை நமக்கு ஞாபகப்படுத்துது, இன்னொரு மூலிகை தொலைக்காட்சியை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லலாம். சோ ஆக நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள் சங்க காலம் முதல் கொண்டு தற்காலம் வரை இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் அனைத்துமே அறிவியலின் முன்னோடியாகத்தான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் இருந்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். சோ எல்லாத்தையும் விட கடைசியா வரும்போது கடைசி ஒரு இயலையும் நம்ம பேசிடலாம். மருத்துவ இயல் இன்னைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு மருத்துவம். இந்த மருத்துவ இயல் பாத்தீங்கன்னா நவீன மருத்துவ காலத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நவீன மருத்துவம் சொல்லி போற்றப்படுகின்ற மருத்துவ முறைகள் எல்லாமே நம்மளுடைய பழந்தமிழ் இலக்கியங்கள்ல காணப்படுகின்றது. நம்முடைய திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி வாய்ப்பு நிற்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு சொல்லி அழகா திருக்குறள் சொல்லிப்பார். நோய் வருவதற்கான காரணம், அந்த நோய் வந்த பின்பு அதை தடுக்கக்கூடிய முறைகள், வருவதற்கு முன்பே அதை எப்படி தடுக்க வேண்டும் என்ற மருத்துவ கருத்துக்களை எல்லாம் திருக்குறள்ல ரொம்ப நம்ம அழகா பார்க்கலாம். சோ திருக்குறள் எடுத்துக்கிட்டோம், அது மிகப்பெரிய கடல். அது உள்ளார மூழ்கி முத்தெடுக்கணும்னா அது இன்னைக்கு முடியாது. அதனால அந்த திருக்குறளோட துணையோட நம்ம பாத்தீங்கன்னா புராணங்களை ஆராயும் பொழுது கருவை மாற்றி வைக்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறை இன்னைக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா குழந்தையின்மையினால என்ன பண்றாங்க, ஒரு தாய் வயிற்றுல இருக்கக்கூடிய கருவை, அந்த கருப்பை பலமில்லாத பல காரணங்களுக்காக அந்த கருவை மற்றொரு தாயினுடைய வயிற்றிலே வைத்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு அறிவியல் மருத்துவ முறையை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மருத்துவ முறை பாத்தீங்கன்னா என்னைக்கோ எப்பவோ கிருஷ்ண அவதாரத்திலே இருந்திருக்கு. இது கிருஷ்ண அவதாரத்தை இந்த மருத்துவ முறையை நம்மளால பார்த்துக்க முடியுது. எப்படி பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த கண்ணனுடைய மூத்தவர் பலராமர். இந்த பலராமனுடைய பிறப்பு இப்படி கருவை மாற்றி அமைத்த பிறப்புன்னு தான் சொல்லலாம். அதாவது கம்சனுக்கு பாத்தீங்கன்னா பயந்து கம்சனுடைய 8வது பிறக்கக்கூடிய அந்த பிள்ளையால கம்சனுக்கு அழிவுன்னு சொல்றதுனால தேவகிக்கு 7வதா தேவகி கருவுற்று இருக்கும் பொழுதே என்ன பண்றாங்கன்னா, அந்த வசுதேவருடைய மற்றொரு மனைவி உரோகிணின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மனைவிக்கு அந்த 7வது கருவை எடுத்து கருப்பையில மாற்றி வச்சிடுறாங்க. அப்படி மாற்றி வச்சதுனால பிறந்தவர் தான் பலராமர். சோ கிருஷ்ணனுக்கு மூத்தவர் பலராமருங்கிற உண்மை இதுதான். அப்போ இன்னைக்கு நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புல நவீன உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஒரு தாயினுடைய கருவிலிருந்து இருக்கக்கூடிய கருப்பையிலிருந்து ஒரு கருவை எடுத்து இன்னொரு தாயின் கருவிலே வைத்து அதை வளர்க்க முடியும்ங்கிற அந்த விஞ்ஞான முறைய அன்னைக்கே இந்த மருத்துவ முறை நம்மளுடைய பாரத காலத்திலேயே நம்ம இதை பார்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அதே பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்றோம். டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவ முறையும் பாத்தீங்கன்னா பாரதத்துல பார்க்க முடியுது. இந்த கௌரவர்கள் சொல்லக்கூடிய அந்த 100 பேர் பிறந்த முறை டெஸ்ட் டியூப் பேபின்னு தான் சொல்லலாம். காந்தாரியினுடைய வயிற்றிலே இருக்கக்கூடிய அந்த கருவானது 10 மாதங்கள் ஆகியும் வெளியில வராததுனால அந்த திசுக்களை எடுத்து என்ன பண்றாங்கன்னா 100 பானைகளுக்குள்ள எடுத்து வைக்கிறாங்க. அந்த உதிரைகளை 100 பானைகளுக்குள்ள வச்சு அடக்காத்து வைத்த பிறகுதான் அந்த 100 பானைகள்ல இருந்து 100 விதமான குழந்தைகள் வெளியில வருது. சோ அந்த கௌரவர்களுடைய பிறப்பை நம்ம நல்லா ஆராய்ந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அததான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபி, ஒரு கருவை ஒரு இடத்துல இருந்து கருவை எடுத்து இன்னொரு இடத்துல வச்சு அதை அறிவியல் ரீதியா நம்ம பயன்படுத்தி டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற அந்த அழகான ஒரு பேரை சொல்லி இன்னைக்கு நம்ம விஞ்ஞான கண்டுபிடிப்பா நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ எத்தனையோ பேருடைய மலட்டுத்தன்மைய இந்த டெஸ்ட் டியூப் பேபி தடுத்து இருக்கு. நிறைய பெண்களினுடைய மலட்டுத்தன்மையை காப்பாத்தி இருக்கு. இது அறிவியல் கண்டுபிடிப்புன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கரகோஷமிட்டு வரவேற்கின்ற இந்த விஷயம் நம்மளுடைய பழைய இலக்கியத்திலேயே பாரதத்திலேயே கௌரவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த 100 பேரின் பிறப்பின் மூலயமாக அன்றே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் நம்மளுடைய வியாசர்ன்னு சொல்லலாம். சோ இப்படி அது மட்டும் இல்லாம கருவில் இருக்கக்கூடிய குழந்தையினுடைய தன்மை, அதாவது நம்ம இன்னைக்கு பாக்குறாங்க வயிற்றுல குழந்தை இருக்கும் பொழுதே கருவுல இருக்கும் போதே இந்த குழந்தை ஊனமா பிறக்கும், இது குழந்தை பிறந்தா வாய் பேச முடியாது அப்படிலாம் சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு சயின்டிபிக், அவங்களுக்கு அதை படிச்சிருந்து வந்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழர்கள் பாத்தீங்கன்னா திருமந்திரம், அதாவது திருமூலர் எழுதியது திருமந்திரம். இந்த திருமந்திரம் முழுக்கவே பாத்தீங்கன்னா நமக்கு மருத்துவ முறைகளை ஆராயக்கூடிய ஒரு நூலாக தான் இந்த திருமந்திரம் இருக்கு. இந்த திருமந்திரத்துல சொல்லியிருக்காங்க ஒரு பாடல், கடைசியா பாருங்க. மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதிரம் மலமிகில் மந்தனாம், மாதா உதிரம் சலமிகில் மூங்கையாம், மாதா உதிரம் இரண்டொக்கில் கண்ணில்லை,
மாதா உதிரத்தில் வைத்த குழவிக்கே, குழவினா குழந்தை. இங்க இந்த திருமந்திர பாடலை கேட்கும் போது அந்த குழந்தையினுடைய பிறப்பு எப்படி இருக்குதுன்றது அழகா சொல்லியிருக்காங்க. மலம் மிகுந்தால் பிறக்கும், அதாவது தாயினுடைய வயிற்றுல கருப்பையில அந்த உதிரத்தில மலம், ஒரு தாயினுடைய மலமானது மிகுந்திருந்தால் பிறக்கின்ற குழந்தை மந்த புத்தியோடு பிறக்கும். மலம் மிகுந்திருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தை மந்த புத்தியோடு பிறக்கும். அதே கருவிலே அந்த உதிரத்திலே நீர் மிகுந்திருந்தால், நிறைய தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை ஊமையாக பிறக்கும். மலம் நீர் ரெண்டும் மிகுதியாக இருந்தால் குழந்தை குருடாக பிறக்கும் அப்படிங்கிற கருத்துக்களை இந்த பாடல்ல இருந்து நம்மளால தெரியும். இததான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து அதெல்லாம் பார்த்துதான் இன்னைக்கு வந்து குழந்தையோட தன்மையை வந்து சொல்றோம். ஆனா அன்னைக்கே இந்த திருமந்திரத்துல இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை இப்படிதான் பிறக்குங்கிறத இந்த அறிவியல் விஞ்ஞான உலகம் இல்லாத காலத்திலேயே விஞ்ஞான அறிவோடு இருந்தவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்றால் அது வந்து நம்ம எல்லாம் கரகோஷம் விட வேண்டிய மிகப்பெரிய மகத்தான விஷயம் என்றுதான் சொல்லலாம். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாற்று அறுவை சிகிச்சைன்னு சொல்றோம். மாற்று உறுப்புகளை பொருத்துதல், மாற்று உறுப்புகளை பொருத்துறோம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கை வெட்டப்பட்டதா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியோட போறான், கையை வெட்டிக்கிறான், உடனே போனா பணம் இருந்துச்சுன்னா கையை வந்து பின்னாடி வச்சுக்கலாம். இல்ல சில நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து விபத்து நடைபெறுது, விபத்துல வந்து நம்ம கை கால் ஏதாவது இழந்துட்டோம்னா மாற்று உறுப்பு மறுபடியும் வந்து செயற்கையா வந்து அந்த உறுப்பை வந்து நம்மளால பொருத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மருத்துவ முறையும் நமக்கு இருக்கு. இந்த மருத்துவ முறையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய இலக்கியங்கள் வந்து சொல்லி இருக்கு. சோ அத வந்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல பாத்தீங்கன்னா பொற்கை பாண்டியன் அப்படின்னு பொற்கை அப்படிங்கிற அந்த அடைமொழி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமே இருக்குது. அதாவது பொற்கை பாண்டியன் என்ன செய்யறான்னா, பாண்டிய மன்னர்கள்னாலே அவங்களுடைய ஆட்சி வந்து ரொம்ப நல்ல சீரான ஒரு செங்கோல் வழுவா இரவு நேரங்கள்ல வீதி உலா ஊர்ல நகர் வளம் வருவான், மக்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கா என்னன்னு பாக்குறதுக்காக. அப்படி ஒரு நாள் உலா வரும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ள வந்து 2 பேர் கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதாவது அந்த கணவன் என்ன பண்றான்னா வேலை நிமித்தமாக வெளியூர் போறான். அப்படி வெளியூர் போக வேண்டிய அந்த கணவன் கிட்ட மனைவி சொல்றா, நீ போய் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும், நான் அது வரைக்கும் எப்படி வீட்டுல தனியா இருப்பேன், பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அந்த கணவன் சொல்லுவான், நீ வந்து நம்மளுடைய மன்னன் இருக்க வரைக்கும், நம்மளுடைய பாண்டிய மன்னன் இருக்க வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பாண்டியனுடைய ஆட்சியில வந்து எந்த பயத்துக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால நம்ம தலைவன் இருக்கிறான், நம்மளுடைய மன்னன் இருக்கிறான் அப்படிங்கிற தைரியத்துல நீ இரு, நான் திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்றான். இத மன்னன் கேட்டுக்கிறான். மக்களுக்கு நம்ம தினம் இரவு நேரத்துல அந்த வீதி வழியா உலா வரான், காவல் காக்குறான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த வீட்டுக்குள்ள பேச்சு குரல் கேக்குது. பேச்சு குரல் கேட்ட உடனே மன்னனுக்கு வந்து ஒரு ஐயோ நம்மளை நம்பி விட்டுட்டு போயிருக்கானே, இந்த வீட்டுல வந்து ஒரு பேச்சு குரல் கேக்குது, யாரோ வேற ஒரு ஆண்மகன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னா கதவை வந்து போய் தட்டுறான். கதவை தட்டின உடனே அந்த குரல் வந்து அதே கணவனுடைய குரல் வந்து இருக்கிறது. பொருள் தேடி அந்த தலைவன் வந்துட்டான், வந்தது அவனுடைய கணவன் தான் அப்படிங்கறத வந்து மன்னன் தெரிஞ்சுக்கிறான். இப்போ அப்படி தெரிஞ்ச உடனே கதவை திறந்து மன்னன் தான் தட்டுறான், அதாவது மாறு வேடத்துல வந்திருக்கக்கூடிய மன்னனை பார்த்துட்டு வேற யாரோ, இப்படிதான் தினம் நம்ம இல்லாத நேரத்துல நம்மளுடைய மனைவி வீட்டை வந்து கதவை யாரோ ஒருவன் வந்து தட்டுகிறான் அப்படின்னு சொல்லி அந்த தலைவனாகப்பட்டவன் தவறாக எண்ணிவிடக் கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் என்ன பண்றான் அந்த மன்னன், எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டிட்டு போயிடுறான். அப்போ மறுநாள் அவையில வந்து மக்கள் எல்லாம் வந்து முறையிடுறாங்க, மன்னனே நேற்றிரவு இது மாதிரி அனைத்து வீட்டு கதவுகளும் தட்டப்பட்டது. எல்லாத்தையும் கேட்டுட்டு மன்னன் என்ன பண்றாரு, தன்னுடைய குறைய வந்து ஒத்துக்கிறாரு. இது போல நடந்த விஷயம் இதுதான், அவன் தவறா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டினது நான் தான், அப்படி தவறு இழைத்தவளுக்கு யாராக இருந்தாலும் எனது அரண்மனையில் தண்டனை உண்டுன்னு சொல்லி தன்னுடைய கையை வந்து வெட்டிக்கிறார். கையை வெட்டிட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு செயற்கை கையை
பெயர் காரணம் சொல்லி நிறைய பேர் படிச்சிருப்போம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இங்க வந்து பொற்கை பாண்டியனுடைய பெயர் காரணத்தை விட அந்த கை துண்டிக்கப்பட்டவுடன் மாற்று கை, செயற்கையாக செய்யப்பட்ட மாற்று கை பொருத்தப்பட்டு உள்ளது அப்படின்னும் போது அப்பொழுதே அந்த செயற்கையால் செய்யப்பட்ட உறுப்புகளை மாற்றக்கூடிய ஒரு சிகிச்சை முறையானது காலத்திலேயே அந்த மருத்துவ முறையானது இருந்திருக்கிறது என்பது நம்மால் உணர முடிகிறது. இது மட்டும் இல்ல, நம்மளுடைய பெரிய புராணம் சொல்லுது. பெரிய புராணத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாயனார் புராணத்தையும் சொல்லும் போது கண்ணப்ப நாயனார் புராணம் எடுத்துக்கலாம். கண்ணப்ப நாயனார் புராணத்தை பார்க்கும்போது கண்ணப்பர் அவர் வந்து திண்ணப்பருங்கிற பேர்ல வேடனாக இருந்த ஒரு மனிதர் காட்டுல வேட்டையாட வரார். அப்படி வேட்டையாட வரும் பொழுது அவருக்கு வந்து ஒரு சிவலிங்கத்தை காட்டுக்குள்ள பாக்குறாரு. அந்த சிவலிங்கத்துல பார்க்கும்போது தினம் அவரால் முடிஞ்சது தினம் வேட்டையாட வரும்போதெல்லாம் ஒரு பூவை பறிச்சு எடுத்து வந்து வைக்கிறது, பன்றி இறைச்சியை வந்து வாயில போட்டு மாமிசத்தை ருசிச்சு பார்த்து எடுத்து வந்து படைக்கிறது. எல்லா கதையும் உங்களுக்கு அந்த கண்ணப்பர் இவருக்கு வந்து அதீத சிவபக்தி. அந்த சோ வந்து தெரியாதவங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்குங்க. தெரிஞ்சவங்க பரவாயில்ல, மறுபடியும் கேட்டுக்குங்க. ஏன்னா இந்த கதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு கதைங்கிறதுனால இந்த ஒரு கதையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த திண்ணப்பர் காட்டுல வந்து என்ன பண்றாரு, வேட்டையாட வரார். வேட்டையாட வரும்பொழுது அழகான ஒரு லிங்கத்தை பாக்குறாரு. அந்த லிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு வந்து தினம் இப்படி காட்டுக்குள்ள அடர்ந்து காட்டுல இப்படி ஒரே தூசி படிஞ்ச இந்த லிங்கமானது இங்க யாருமே இல்லாத ஒரு ஆதரவு இல்லாம இருக்குதே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, அதுக்கு ஆதரவு தர நினைத்து அதை நல்லா சுத்தப்படுத்துறாரு. பக்கத்துல இருந்து தண்ணி எல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் இது பண்ணி தினம் அங்க காட்டுல இருக்கக்கூடிய காட்டுப்பூ எடுத்து வந்து வச்சு அவருக்கு வந்து படையல்னு சொல்லிட்டு தாம் வேட்டையாடுகின்ற மாமிசத்தை, பன்றியினுடைய மாமிசத்தை என்ன பண்றாரு, சுட்டு அந்த சுட்ட மாமிசம் கூட நல்லா இருக்குதா, நம்மளாம் சொல்லுவோம் சாமிக்கு இறைவனுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி எச்சில் பண்ணக்கூடாதுன்னு. ஆனா அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வாயிலே சுவைத்து பார்த்து அந்த மாமிசம் நன்றாக இருந்த அந்த சுவைத்த மாமிசத்தையே அவர் வந்து இறைவனுக்கு படைத்தார். இதெல்லாம் வந்து அந்த இறைவன் மீது நாம் வைக்க அந்த ஆழங்கால் பட்ட அந்த பக்தி அன்பை வந்து காட்டுதுன்னு சொல்லலாம். சோ அப்படி படைத்து வரும்பொழுது பின்னாடி என்ன பண்றாரு, ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த கண்ணுல இருந்து பக்தியை, இந்த கண்ணப்பருடைய பக்தியை வந்து மக்களுக்கு வெளிக்காட்டணுங்கிறதுக்காக இறைவனுடைய திருவிளையாடல், அதுவும் ஒரு திருவிளையாடல். திடீர்னு அந்த லிங்க கண்ணுல இருந்து குருதி ரத்தம் வழியுது. ரத்தம் வழிஞ்சதை பார்த்தோன்னே ஒரு பயந்து போயிடுறாரு. அடடா இது என்ன, இறைவனுடைய கண்ணுல இருந்து ரத்தமா கொட்டுதே, இது எப்படியாவது நிறுத்தணும்னு சொல்லிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடுறாரு. காட்டுல இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாம் எடுத்துன்னு வராரு, கசக்குறாரு, வைக்கிறாரு அந்த கண்ணுல. ஆனா ரத்தமே நிக்கல. அப்போ இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு என்ன பண்றாரு, தன்னோட கையில இருக்கக்கூடிய ஈட்டியை எடுத்து தன்னுடைய கண்ணை குத்தி கண்ணை பெயர்த்து என்ன பண்றாரு, அந்த லிங்கத்துல கொண்டு போய் அந்த கண்ணை வச்சிடுறாரு. அப்படி அப்பி வச்ச உடனே அந்த குருதியானது நின்று போகுது. உடனே அடுத்த கண்ணுல இருந்தும் தண்ணி ரத்தம் ஒழியுது. அடுத்த நிமிஷம் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. தன்னோட இன்னொரு கண்ணையும் என்ன பண்றாரு, ஈட்டியால குத்தி எடுத்து லிங்கத்துக்கு வச்சிடுறாரு. அப்போ இது என்ன, இந்த செய்தி இது வந்து கண்ணப்ப நாயனாருடைய அந்த பக்தி திறன் நமக்கு எடுத்து சொன்னாலும் இதுல இருக்கக்கூடிய அறிவியல் கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண் இல்லாத ஒருவருக்கு கண் பார்வையற்ற செய்து பார்வையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த உருவம் மாற்று, அந்த உறுப்பு மாற்று சிகிச்சை முறையை வந்து இந்த கண்ணப்பனார் நாயனார் பாடத்துல இருந்து நம்மளால வந்து கண்டுபிடிச்சுக்க, நம்மளால வந்து அறிந்து கொள்ள முடியும். ஆக அணுவிலிருந்து அண்டம் வரை அலசி ஆராய்ந்த பண்டைய தமிழர்களின் அறிவியல் அறிவு என்பது உலக விஞ்ஞானிகளுக்கே சவால் விடக்கூடிய ஒரு அறிவாகும். எனவே தான் தமிழன் அறிவியலின் முன்னோடி அப்படிங்கிற என்னுடைய கருத்தை நான் முதலிலேயே வச்சேன். இந்த கருத்தை இப்ப நீங்க எல்லாருமே ஏத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அதனால இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த, இன்னும் எத்தனையோ விஷயங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருப்பினும் நேரம் இல்லாத காரணத்தினால், நேரம் இருக்க நீங்க கேட்க தயாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் இது இன்னும் அதிகமா போகும்போது சலிப்பு ஏற்கனவே வந்துட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு சலிப்பு வந்திருக்கும். அதனால மேல உங்களை சலிப்படைய செய்ய நான் விரும்பாத காரணத்தினாலே என்னுடைய இந்த உரையை நான் இத்தோடு முடித்துக் கொள்கின்றேன். இந்த இனியதொரு வாய்ப்பை நல்கிய திருமலை வாசன் குழுவினர் அவர்களுக்கும், எனது தோழி அவர்களை அறிமுகப்படுத்திய எனது தோழி ஹேமலதா அவர்களுக்கும் இந்த தருணத்திலே நான் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். மிக்க நன்றி சார். நன்றிம்மா, நன்றிம்மா. மிகப்பெரிய மகிழ்ச்சிம்மா. நீங்க இப்ப சொல்லும் போது என்னது அப்படின்னா, தமிழே 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 அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு.
ஏன்னா தமிழ வந்து எல்லாமே ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் கூட யாப்பு இருக்கா, இலக்கணம் இருக்கா, இலக்கியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் ஆய்வு தான் நடந்ததே தவிர அந்த நூல் அனைவராலும் ஆண்டோர்களாம் சான்றோர்களாம் பகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நூல் இல்ல. மறுபடியும் ஆய்வு மாணவர்கள் கூட அதையே யோசிக்கும் போது அது அந்த சிந்தனைகளை பத்தி பார்க்கும்போது அதுவே சேச்சுரேட் ஆயிடுது. இப்போ இது முக்கியமா ஆய்வு மாணவர்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டி. இப்போ நியூ இயர் வருது, புத்தகம் லிஸ்ட் போட்ட கூட நான் நிறைய லிஸ்ட் போட்டிருந்தேன். நீங்க சொல்ல சொல்ல இந்த பெரிய புராணம், ராமாயணம், திருக்குறள், இந்த பெருங்கதைகள், இந்த சீவக சிந்தாமணி, புறநானூறு இவ்வளவு இல்லாம இவ்வளவு அறிவியல் கருத்துக்கள் இருக்கா? இதை ஏன் எல்லாரும் விட்டுட்டாங்க? அறிவியல் கருத்துக்கள் ஃபுல்லா அழகா எவ்வளவு கருவிகள் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சிந்தனைகள் இருக்கு. அந்த மருத்துவ சிந்தனைகள்லாம் இப்பதான் மருத்துவம் மேலோங்கி இருக்கு நம்ம நினைக்கிற நேரத்துல அப்பவே மருத்துவத்துல எல்லாமே இருந்திருக்கு. டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்குமே இருந்திருக்கு. அந்த அவங்க வாணிகம் செஞ்சதும் சரி, இண்டஸ்ட்ரி நடத்துனதும் சரி, அது எந்த இலக்கியமா இருந்தாலும் பரவாயில்ல. சங்க இலக்கியமோ இல்ல இடைக்கால இலக்கியமோ இல்ல சித்தர் இலக்கியமோ இல்ல சிறுவர் இலக்கியமோ அல்லது தற்கால இலக்கியமோ இல்லாட்டினா சிற்றிலக்கியங்களோ எல்லாமே அறிவியல பேசியிருக்கு. நீங்க ரொம்ப அழகா ரொம்ப தேவையான என்னென்ன கருவிகள் இருக்கு. சப்போஸ் விமானம் சொன்னா விமானம் மட்டும் அவங்க கொடுக்கல, விமானம் எப்படி ஓட்டுறன்ற பயிற்சியும் கொடுத்துக்கிறாங்கலாம் சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அப்பப்போ ஏன் இந்த தமிழை இவ்வளவு பேரு ஒண்ணுமே இவ்வளவு பேரு முன் வந்து சிதைக்க நினைச்சாலும் சிதையாம இருக்கு. எல்லா எது பண்ணாலுமே அந்த புக்கை எரிச்சா கூட இன்னும் எவ்வளவு உயிரோட இருக்கு, உயிரோட இருக்கு. ஏன் இப்படி செந்தமிழா இருக்கு, இன்னும் காணாம போனது எவ்வளவு, மூழ்கி போனது எவ்வளவு இயற்கையா இல்ல, கலவரப்பட்டது எவ்வளவு இருந்தா கூட அது தன்மை மாறாம இன்னை வரைக்கும் நிக்குது அப்படின்னா அதனுடைய பவர். அதோடைய இலக்கிய வளமும் சொல்வளமும் தாண்டி இது மாதிரியான எம்பட் செய்யப்பட்ட அறிவியல் கருத்துக்கள், அறிவியல் சிந்தனைகள் எவ்வளவு எனக்கு நிஜமாலுமே ஒரு பயங்கரமான ஒரு பிரமிப்பா இருக்கு. எவ்வளவு செய்திகள் ரொம்ப அழகா வரிசைப்படுத்தி நீட்டா நிதானமா சொன்னீங்க. நிஜமாலுமே சலிப்பு ஏற்படவில்லை. முடிச்சா நேரங்காலமா தான் முடிக்கணும். தமிழ் அறியாதவர்களுக்கு கூட, மாணவர்களுக்கு, பெரியவர்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்க சொன்ன விதமும் சரி, அந்த ஸ்டோரியோட நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தும் அந்த அறிவியல் சிந்தனையும் ரொம்ப அருமையாவும் ஆழமாவும் இருந்ததுமா. ரொம்ப நன்றி. நம்ம மிகப்பெரிய நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் நானும் ஹேமலதா மேடமுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை இலக்கியம் சார்ந்ததான் போடுறோம். அந்த இலக்கியத்திலே பொதுவான இலக்கியங்கள், பொதுவா ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மட்டும் தான் நம்ம போடுறோம். அது அந்த வகையில நீங்க இன்னைக்கு உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாகவும் புதுமையாகவும் நிறைய செய்திகள் வந்து அந்த புஷ்பரக விமானம், அந்த உலகம் உருண்டையா இருந்ததெல்லாம் நீங்க சொன்னது, அந்த விண்வெளியில இருந்து மேல போக போக அந்த காற்றழுத்தம் குறையும்ன்றது, அந்த சந்திரன் அணுவியல், அந்த அறிமுக அறிவியல் இருந்து அணு அறிவியல் வரைக்குமே, அண்ட அறிவியல் வரைக்கும் எல்லாத்தையும் டச் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய அறிவியல் சங்க இலக்கியத்துல கையாப்பட்ட அறிவியலும் இல்ல, அந்த வார்த்தைகளும் இப்ப இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம், எது ட்ரெண்டிங்ல இருக்கோ அறிவியல் கூட இப்ப ட்ரெண்டிங்ல தான் போயிட்டு இருக்கு. ஆமா, அதேதான். ஒரு மாடர்ன் உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்பலாம். ஆமா ஆமா ஆமா. இது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு முன்னெடுப்பு இருக்கும். இனிமேல் புத்தகம் படிக்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த ராமாயணம் படிக்கும் போது கூட, அந்த பெரிய புராணம் படிக்கும் போது கூட அவங்கள அறியாமலே இதுல ஏதாவது அறிவியல் சிந்தனைகள் இருக்கா அப்படின்னு. ஆனா சில அறிவியல் சிந்தனைகள் மேலோட்டமா நீங்க சொன்ன மாதிரி நல்லது ஆழமா அறிவியல கொடுத்துட்டு போயிருக்காங்க சிந்தனைகள். சிலது வந்து அப்படியே இலக்கியத்தோட அடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேரியாற்று நீர் வழிப்படுவோம் புனைவு போலாரியூர் முறை வழிப்படுவோம் என்பது திறவர். இப்ப நம்ம பசங்க கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஒரு தெப்பம் ஆற்று வெள்ளத்துல வந்து ஒரு தூசியோ இல்ல தெப்பம் அடிச்சுட்டு போகும்போது வேற எந்த ஃபோர்ஸும் அதை அட்டாக் பண்ண முடியாது, அது வழிதான் போகும்ன்றது சயின்ஸ் போட்டு ஈக்குவேஷன் போட்டு பண்றோம். அது அழகா நீர் வழிப்படுவோம் புனை போலாரியூர் முறை வழிப்படுவோம் என்பது திறவர்ன்ற மாதிரி அழகழகா சொல்லிட்டு போயிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு உங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமையில இந்த வலையரங்கிறதுக்கு உங்களை பெற்றதில்ல. நீங்க பகிர்ந்த கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரா மக்களுக்கோ இல்ல மாணவர்களுக்கோ அடுத்து அந்த புக்கு வாங்கணும் இல்ல பாக்கணும்னாச்சும் தோன்ற அளவுக்கு இருந்தது. ரொம்ப அருமை மேம். ரொம்ப ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி நேரம் கருதி இப்போ நிறைய தகவல்களை சொல்ல முடியாது. இன்னும் நிறைய தகவல்கள் நிறையவே இருந்திருக்கு. மணிமேகலையில இருந்து எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் நேரம் ஆகிட்டே போகுங்கிறதுனால எல்லாத்தையுமே நான் குறைச்சுக்கிட்டேன். மிகப்பெரிய மகிழ்ச்சி மேம். உங்கள் வருகைக்கு மிகப்பெரிய நன்றி. கடவுளுக்கும் நன்றி சொல்றேன் நான். ஏன்னா ஒரு ஐ ஓப்பன் தான் இது. கண்டிப்பா நிறைய பேருடைய கதவுகள் கண்கள் திறந்திருக்கும். புது நோக்கல ஆய்வு மாணவர்களும் பார்ப்பார்கள், தமிழ் ஆர்வலர்களும் பார்ப்பார்கள். தமிழ படிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே கண்டிப்பா அவங்க புக்கு படிக்கும் போது சிந்தனை மாறும். ஒரே சிந்தனையில பார்க்காம அட்லீஸ்ட் இதுல என்ன இருக்குன்றதாச்சும் யோசனை பண்ணுவாங்க. அது எல்லாமே புனைக்கதைகள் அப்படின்னு சொல்றவங்க கூட ஓஹோ புனைக்கதைகள் அறிவியல்ல இப்படிதான் ஈஸியா மக்களுக்கு புரியுற மாதிரி அப்போ நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்ற ஒரு புரிதலும் ஏற்படும். மிகப்பெரிய மகிழ்ச்சிமா. நம்ம வினாக்களுக்கும் கருத்துரைக்கு போயிடலாம். நன்றி. ஆமா முத்துகணேஷ் அன்மியூட் பண்ணுங்கப்பா. கேள்வி கேட்கறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தவங்களா கேள்வி கேட்கறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அம்மா கிட்ட கருத்துரையிடுங்க. மிக அருமையான ஒரு ஐ ஓப்பன், கண் திறக்கும் ஒரு விழிப்பு உணர்வு ஒரு உரையை அம்மா நிகழ்த்தி இருக்காங்க. அவங்களுக்கு கருத்து சொல்றவங்க சொல்லலாம்.
முதல் கருத்து. ஹாப்பி நூன் சார். வணக்கம் தீபிகா மேம், நீங்க எஸ் பேசலாம். சார். மணிவண்ணன் மதிய வணக்கம் அம்மா. மதிய என்னோட வணக்கம் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் தீபிகா. ஸோ மதர் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன். வாழ்த்து. உங்களோட உரை வந்துட்டு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப நன்றி. சொல்ல போனோம்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் இந்த ஸ்டோரியை நான் கேட்டிருக்கேன். நீங்க சொன்னது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலா பழசு எல்லாமே நீங்க சொன்னீங்க இல்லையா, திருதராஷ்டிரர் நடந்தது எல்லாமே அவருக்கு தெரியும். வேற இடத்துல இருக்கிறாரு, போர்லாம் வேற இடத்துல நடக்குது, இருந்தாலும் அவருக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் போதும். இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். பட் புதுசா ஒரு அறிவியல் நோக்கு பார்வையில பாக்குறதுக்கு நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. சோ கண்டிப்பா இதுக்கு மேல எந்த ஒரு ஸ்டோரியை படிச்சாலுமே எங்களோட பார்வையே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா அது எல்லாமே அப்ப நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கு தேவையான அறிவியல் சாதனங்கள் எல்லாமே கண்டிப்பா இப்ப யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புது நோக்கு பார்வையோட நாங்க இனிமே படிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் மேம். சோ அந்த ஒரு இதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூ. நன்றி நன்றிம்மா தீபிகா அவர்களுக்கு நன்றி. அன்மியூட் பண்ணிடுங்கப்பா. வினாக்கள் கேட்கறவங்களுக்கு ஏதுவா அவங்கள அன்மியூட் பண்ணி விடுங்க. வினாக்கள் கேட்கறவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய காணொலியை ஆன் பண்ணிட்டு மேடம்கிட்ட நீங்க பேசலாம். ஓகே, இரண்டாவது வினா, இரண்டாவது கருத்துரை. வசந்தி அவர்கள் ஏதாவது பேசணும்னா பேசலாம். வணக்கம், உங்கள் வருகைக்கு நன்றி. அடுத்த வினா, ஐவருக்கு வாய்ப்பு உண்டு. தீபிகா அம்மா பேசிட்டாங்க, அடுத்த 4 பேர் பேசலாம். ஆமா, 4 பத்தி பேசினாங்க. நார்வல் குறித்த அறிவியல் கருத்துக்களை சொல்றதுக்கு ஒண்ணு நிறைய இருக்கு. நேரம் கருதி நிஜமாலுமே உங்க மாணவர்கள் எல்லாமே கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா இவ்வளவு எல்லாமே ஒரு ஒரு விதமான நோக்கில போகும்போது மாற்று சிந்தனை உடையவர்கள் யோசிக்கிறவங்க எல்லாமே பெற்றதில் மாணவர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும். வினா கருத்துரை. சார் நான் கொஸ்டின் கேட்கலாங்களா? வணக்கம் வணக்கம், நீங்க கேளுங்க, அடுத்து தயாராகுங்க. எஸ் சார். மேம் அதுதான், நீங்க உங்களோட ப்ரொஃபைல் வந்துட்டு ஹாக்கி எல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னு பார்த்தேன். ஸோ நீங்க எப்படி வந்துட்டு ஹாக்கி ட்ரைனிங்லாம் எப்படி கத்துக்கிட்டீங்க, எப்படி நீங்க அதுக்கான மோட்டிவேஷன் உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அதை பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்க மேம். மியூட் ஆயிருக்கு மேம். இப்ப கேக்குதுங்களா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. கேக்குதும்மா. அடுத்த நபர் தயாரா இருங்க. அதுக்குள்ள ஹாக்கியில வந்து விளையாடுற என்னோட விளையாட்டு துறையில என்னுடைய ஆர்வம் வரதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது என்னுடைய குடும்ப சூழல், என்னுடைய குடும்பம் தான். என்னோட தந்தையாருடைய ஊக்கத்தினால்தான் நான் என்னோட விளையாட்டு துறையில நான் வந்து கால் வச்சுன்னு சொல்ல முடியும். முதல்ல வந்து ஒரு சாதாரணமா தான் இந்த துறையில நான் இறங்கினேன். அதுக்கு என்னுடைய பள்ளியினுடைய உடற்பயிற்சி கல்வி ஆசிரியர் திருமதி ஹெலன் தான் அதுக்கு காரணம். விளையாட்டா நாங்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் வந்து முதல்ல வந்து பெண்களுக்கான ஹாக்கி அப்படிங்கறது வந்து ஆரம்பிச்சது வந்து எங்களோட செட்டு தான் ஃபர்ஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டத்துல. சோ அதனால முதல்ல வரும்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குங்கிற ஒரு எண்ணத்துல நாங்க அதுல உள்ள இறங்கணும். சோ தொடர்ந்து வந்து குடும்பத்துல தந்தையாருடைய இதுவும் உறவினர்களுடைய ஊக்கமும் அது தொடர்ந்து இருந்ததுனால என்னால அதுல வந்து படிப்படியா மேல முன்னேற முடிஞ்சது. அதுக்கு அவங்கதான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். எல்லா ஸ்போர்ட்ஸும் இருந்தாலும் நம்மளோட ஹாக்கின்றது நம்மளோட நேஷனல் கேம் இல்ல மேம். சோ அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு இது கண்டிப்பா இருக்கும் மேம். ஆமா, அது ஏன்னா அந்த தருணம் அப்ப வந்து எங்க பள்ளியில அப்பதான் அதை புதுசா வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதனால வந்து எங்களுக்கு புதுசா அறிமுகப்படுத்தும் போது நம்மளுடைய தேசிய விளையாட்டுல நம்ம இறங்கும் போது ஒரு ஆர்வம் வந்து தானாகவே வந்ததுன்னு தான் சொல்லலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். நன்றிம்மா. அடுத்த வினா. அந்த ஆண்டி கிட்ட வைங்க. நீ பேசுறேன், ஆண்டி வந்துருவாங்க. ஆண்டி சொல்லுமா. நீங்க சொன்ன ஸ்டோரி எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றிமா. நல்லா கேட்டீங்களா? ஏற்கனவே படிச்சிருந்தீங்களா நீங்க இதெல்லாம்? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம்? ஏற்கனவே எப்படி யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? இப்பதான் கேட்டீங்களா இல்ல வீட்டுல அம்மா யாராவது சொல்லி கொடுத்தாங்களா ஏற்கனவே?
யாரும் சொல்லி ஆமா, கொடுக்கல. ஆ. ஆனாலும் நான் பொம்மை செஞ்சாலும் ஆ. எனக்கு நிறைய ஸ்டோரிஸே எனக்கு ஏற்கனவே தெரியுமா. Very good, யாரும் very சொல்லி good. தராம. வெரி குட் வெரி குட் வெரி குட். வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி. நன்றி நன்றி Thank you. நன்றி கிருஷ்ணா. தேங்க்யூமா தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி குட். நல்லா படிங்க, சமத்தா படிங்க. எது படிச்சாலும் சேர்ந்து தமிழோட சேர்த்து படிங்க. தமிழ்ல இருக்கிற விஷயம் எல்லாமே வாழ்க்கை முழுக்க கத்துக்குங்க. சரியா? ஓகே. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். அம்மாட்ட பேசுனீங்க, அவங்களோட வாழ்த்து வாங்கிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ. வெரி குட். பசங்க பரவாயில்ல, அந்த காலத்து பசங்க கேக்குறாங்க சொல்லணும்ன்ற பாருங்க. தயக்கம் இல்லாம அந்த கதையை கேட்டிருக்காங்க, கேட்டு வச்சிருக்காங்க. கதை Very நல்லா good, very good. இருந்தது அப்படின்னா அப்ப எந்த ஆர்வமா அவங்க கேட்டிருக்கணும். அதுதான் அது முக்கியம். நன்றிம்மா, நன்றி நன்றி. சொல்லு, ஆ, thank you. அடுத்த தேங்க்யூ. வினா. தேங்க்யூமா தேங்க்யூ. அடுத்த வினா கருத்து இருக்கிறவங்க கூறலாம். இன்னும் இருவருக்கு வாய்ப்பு இருக்கு, பேசலாம். அடுத்த கருத்துரை சார் நான் வினாக்கள். பேசலாமா? நீங்க பேசுங்க. யார் பண்ணிக்கு தனிஷ்குமார். குழந்தைகளா வராங்க? பேசுங்கப்பா, பேசுங்க. பரவாயில்ல, தமிழுக்கு இந்த குழந்தைங்க எல்லாம் வருது, பரவாயில்ல. ஆமா, மகிழ்ச்சிதான். இந்த தலைமுறையினர் கேட்டு வராங்கன்னா அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஒருவேளை அறிவியல் சாயம் பூசுந்தால இல்ல தமிழ் இருக்கு. அறிவியல் சாயம் இருக்கா? இருக்கு. ஆமா, இருக்கு, பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இருக்கு, பசங்களுக்கு இருக்கு. அதனாலதானே வராங்க அவங்களும். ஆமா, பேசுங்கப்பா, அம்மாட்ட பேசுங்க. நீங்க சொன்ன 2 ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா ஒரு இருந்தது. பருத்தி ஸ்டோரி, இன்னொன்னு சிவலிங்கம் ஸ்டோரி சொன்னீங்கல்ல, அது ஆமா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி. நல்லா கேட்டீங்க. கேட்டு அதுபடி நீங்களும் மத்தவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும், நல்லா படிக்கணும். சரிங்களா? எப்பவுமே தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கியங்கள் சார்ந்த கதைகளை நிறைய படிங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அது முக்கிய ஒரு இதா இருக்கும். தமிழ் எப்பவுமே மறக்காம தமிழோட வாழுங்க. நன்றிப்பா, நன்றி நன்றிமா, நன்றி நன்றி. தனேஷ் அவர்களுக்கு நன்றி. அடுத்த வினா கருத்துரை. இன்னொரு வேட்டைக்காரன் ஸ்டோரியில அவங்களோட கண்ணு ஏதோ எடுத்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்களுக்கு வலிக்கலையா? அவங்களுக்கு வலிக்கல. காரணம் என்னன்னா, அவருக்கு சிவபெருமானுடைய அருள் இருந்ததுனால வலிக்கல. அது சாமி தான் அந்த விளையாட்டை நடத்தினாரு. சோ அதனால சாமி அவங்களுக்கு வலிய கொடுக்கல. வலி கொடுத்திருந்தாலும் அந்த வலி அவங்களுக்கு தெரியல. நம்ம இறைவன் மேல ரொம்ப அன்பா இருக்கும் பொழுது அந்த வலி வேதனை எதுவுமே நமக்கு தெரியாது. அதுதான் அங்க. சரிங்களா? புரிஞ்சுச்சாப்பா? நம்ம பக்தியா செய்யும் போது அம்மா என்ன சொல்றாங்க, அந்த பக்தி மயத்துல போனதால வலி தெரியாது. அதனாலதான் நீங்க படிக்கும்போது கூட பக்தியா படிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம போர் அடிக்கும் பக்தி இல்லைன்னா, அந்த பக்தியா செய்யும் போது, சாமி கும்பிடும் போதோ இல்ல அந்த அழுக்கு குத்தும் போது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பக்தியா செய்யும் போது அது மேல இருக்கிற ஒரு தொய்வு போய் அது மேல ஒரு ஈர்ப்பு வரும். நம்மளால முடியலனா கூட முயற்சி செய்வோம். நீங்களும் படிப்பை அந்த கண்ணப்பன இவர் மாதிரி ஒரு பக்தியா செய்ய ஆரம்பிங்க, இது செஞ்சாலும். சரியா? சில தாத்தா பாட்டில என்ன பண்ணுவாங்க, சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு மத்தெல்லாம் சாப்பிடுவாங்கல்ல, கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு தமிழ்ல. நீங்க நம்ம முடிஞ்சதுன்னா நம்ம கொரோனா முடிஞ்சோடனே அம்மாவை நேர்ல கூட்டு வரேன். நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு அவங்க கிட்ட. அந்த சயின்ஸ், தமிழ் சயின்ஸ் தமிழ் சயின்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க. குட்டி குட்டி ஸ்டோரியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுக்கு நிறைய வச்சிருக்காங்க சயின்ஸ் ஸ்டோரிஸ். கொரோனா முடியட்டும், அம்மா நீங்க ஒரு நாள் பள்ளிக்கு வரணும், மாணவர்களோடு கலந்துரையாடணும். கண்டிப்பா வாய்ப்பு கிடைச்சுச்சுன்னா கண்டிப்பா. நன்றி நன்றிமா, நன்றி. தனேஷ்குமார் நன்றிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து இருக்காங்களா யாராவது? அடுத்த வினா கருத்துரை. வெரி குட். நல்ல வளையரங்கு. எல்லாம் மழலையர்களா சின்ன பிள்ளைங்களா வர்றதுங்கிறது ரொம்ப கேட்டிருக்காங்கிறதே சந்தோஷமா இருக்கு. உண்மை மேம், அதுதான் மேம். நான் கூட ஒரு பயந்துட்டு இருந்தேன். சரி, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி ஒரு ட்ரெயின் சப்ஜெக்ட் இருக்கு, இதெல்லாமே புரிதல் ஏற்படுமான்றத ஒரு முயற்சி தான். அந்த முயற்சியை ஜெயிக்கிறோம். நம்ம ஒருத்தவங்க 2 பேர் வர்றதாலேயே ஜெயிக்கிறோம். இது அது லீவ்ல ஞாயிற்றுக்கிழமையில அது 11 மணிக்கு இப்ப எல்லாமே தடால் புடால் செஞ்சுக்க நேரத்துல இந்த நேரத்துல இங்க 1 மணி நேரம் உட்கார வச்சு அத கேக்குறாங்கன்னா அது ரொம்ப மகத்தான விஷயம் தான். தேங்க்யூ மேம். உங்களோட சக்சஸ் மேம் இது. ஏன்னா இந்த டைப்புக்கு அதுவுமே அறிவியல், தமிழ், அதுல இருக்கிற சிந்தனைகள், கருத்துக்கள் எல்லாமே இந்த குழந்தைகள் வரைக்கும் ரீச் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுடைய நேரேஷன்
நீங்க செஞ்ச நீங்க உங்களை அது ஏன்னா எவ்வளவு கஷ்டமான அறிவியல் கூட இருக்கும் உள்ளார. ஆனா மாணவர்களுக்கு இந்த குரூப்புக்கான தேவையான அறிவியல்ல தேவையான கருவிகளை தேவையான நிகழ்வுகளை நீங்க சொல்லி அழகா உங்களுக்கு புரியுற மாதிரி அதனாலதான் நம்ம இந்த பவர் பாயிண்ட் அதெல்லாம் போடும்போது அது வேற மாதிரி போயிடும். இப்படின்னா ஒரு கதை ரீதியா கொண்டு போனா கொஞ்சம் கேட்கவாது செய்வாங்கறதுனால நான் இப்படி ஆமா ஆமா ஆமா. தேங்க்யூ மேம். அந்த சாட்ல வந்து ஹஜிரா மேடம் ஒருத்தவங்க மேம், கிரேட் மேம் அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம், டுடே we know lots of news from you and it's very useful to all அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு. கருத்துரை இருக்கிறவங்க நேரடியா கூறணும்னா கூட அம்மா கிட்ட நீங்க பேசலாம். தளபதி பிரவீன் இருக்கீங்க, பொன்னரசு இருக்கீங்க, ஒன்னு இருவருக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு, நீங்க பேசலாம். தேங்க்யூ சார். தளபதி பிரவீன் வணக்கம்மா. ஹலோ மேம். சொல்லுங்கம்மா. குட் ஆஃப்டர்நூன் மேம். வெரி குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க மேம். உங்களோட பார்க்கவே மகிழ்ச்சியா இருக்கு. துபாயில இருந்து காவியா மேம். கேக்க ரியலி. என்னோட பேர் காவியா மேம். வாழ்த்துக்கள் காவியா. சொல்லுங்கம்மா. துபாயில இருந்து இத கேக்குறீங்க அப்படினா உங்களோட தமிழ் ப்ரொனன்சியேஷன் பாக்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குங்க மேம். தமிழ் ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க வந்து துபாயில இருந்து இந்த நேரத்துல செலவு பண்ணி இந்த நேரத்தை வந்து பொன்னான நேரத்தை என்னோட ஸ்பீச்சுக்காக நீங்க கேட்டிருக்கீங்கன்னா அதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த நேரத்தை வந்து நீங்க வந்து செலவு பண்ணிருக்கீங்க இல்லையா, தமிழுக்காக செலவு பண்ணீங்கன்னும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது காவியா மேம். பிரேக் ஆகுது. எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நன்றி. இப்போ கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா. உங்களோட ஸ்டோரி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேம். சூப்பரா. நன்றிமா. அப்புறம் இந்த கோள்கள் எல்லாமே வந்து அதுதான் டேஸா வச்சிருக்காங்க ஒரு நாளுக்கும் அப்படிங்கும்போது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க மேம் கேக்குறதுக்கு. அதுக்குமே காரணம் நம்மள தமிழர்கள் தான். நம்ம முன்னோடிகள் அவ்வளவு ஒரு அறிவியல் நோக்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லாமே. அதுதான் அதனாலதான் வந்து அந்த முதல் வரியே நான் சொன்னது அதுதான், தமிழன் அறிவியலின் முன்னோடி. இதுதான் ஒரே வாக்கியத்துல நம்ம வந்து அடைக்கலாம் இந்த அறிவியல்னா அதுதான். அதுக்காகதான் அது அவ்வளவு அழகா நீங்க சொல்லும் போது அதை கேக்குறதுக்கே ரொம்ப ஒரு அந்த வேர்டே நல்லா இருந்ததுங்க மேம். நீங்க ஸ்டார்டிங்லயும் சொன்னீங்க, எண்டிங்லயும் அதை சொல்லி. ஆமா, அதை நான் மந்திரம் மாதிரி வச்சுக்கலாம். மந்திரம் மாதிரி வச்சுக்கோங்க. நன்றி. இன்னும் தொடர்ந்து நிறைய தமிழ் இலக்கியங்களை படிங்க, தமிழுக்கு ஆதரவு கொடுங்க. அதுதான் வந்து நம்ம வந்து தமிழை வளர்க்கறதுக்கான வழி, தமிழர்களா நம்ம வாழறதுக்கான வழி. அதுதான். நிறைய இலக்கியங்களை படிங்கம்மா. நன்றிமா, நன்றி காவியா அம்மாவுக்கு நன்றி. வேற ஏதாவது பேசணுமாம்மா? உங்களுக்கு இணைப்பில கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான். ஓகே, தேங்க்யூமா. ஒரு பெருமைக்குரிய ரியலி. தேங்க்யூமா, தேங்க்யூ காவியா மேம். நன்றி. வருகைக்கும் பகிர்தலுக்கும் நன்றிமா. நன்றி நன்றி. கடைசி ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு, அம்மாவோட பேசுறவங்க பேசலாம். பள்ளியின் தாளாளர் ஐயா வணக்கம் ஐயா. பேசலாம் ஐயா அம்மா கிட்ட. மோகன் அவர்கள்மா, பள்ளியின் தாளாளர், நீங்க பேசலாம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்க பேசுனதெல்லாம் ரொம்ப சிறப்பான உரைமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க பேசுற நீங்க உரையில வந்துட்டு ஒரு அரச குலத்து பையன் வந்துட்டு அவனுடைய பிறவியிலேயே வீரம் இருக்கும். ஆமா. அப்படின்றத பத்தி சொல்லியிருக்கீங்க. ஒரு எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன். சோ உனக்கு வந்துட்டு பிறவியிலேயே வீரம் இருக்குது. கண்டிப்பா தமிழர்களுக்கு இயற்கையாவே வீரம்ங்கிறது ரத்தத்துல கலந்த ஒரு விஷயம். தமிழர்களாக நம்ம பிறந்தோங்கிறதே பெருமை அடைய வேண்டிய ஒரு விஷயம். வீரர்களாக அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்கீங்க. அதாவது தமிழ வந்துட்டு சங்க காலம் தமிழ்ல வந்துட்டு எல்லாமே இருக்குது. எல்லாம் தமிழ், எதிலும் தமிழ், தமிழ் இல்லாத எதுவுமே கிடையாது அப்படின்றத வந்துட்டு நீங்க எல்லாரும் உணர்த்தி இருக்கீங்க. அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குது. இட்ஸ் வெரி ரியலி கிரேட். நன்றி நன்றி. சோ இது தமிழுக்காக நம்ம எல்லாம் ஒரு கிளாப் பண்ணணும். ஒரு நண்பன் வந்துட்டு அந்த ஜீவன் அப்படின்ற ஒரு நண்பனை பத்தி சொன்னீங்க. அவனுடைய நண்பனுக்காக நண்பனை தேடி நண்பன் எங்க இருக்கிறான் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதோட உதவுறான்னு ஒரு நண்பன் தான். சோ இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞர்கள் கூட நண்பன் தான் உதவுறாங்க.
எல்லாத்தையும் எல்லாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் நண்பன் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த காலத்திலேயே நண்பன் தான் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி இந்த சண்டையன் வந்துட்டு கண்ணில்லாத ஒருத்தர்களுக்கு கூட ஒரு காமெண்ட்ரி, கிரிக்கெட் காமெண்ட்ரி மாதிரி, கிரிக்கெட் காமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி அங்க இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சஞ்சயன் அப்படின்றவன் தான் சொல்லியிருக்கான். ஆமா கொஞ்சம் விட்டு விட்டு இணைப்பு சரியில்லாம இருக்கு, விட்டு விட்டு அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காமெண்ட்ரி மாதிரி அன்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. அதாவது அந்த காலத்துல எல்லாமே அறிவியல் நோக்கு, அந்த காலத்துல எல்லாமே தமிழ் இருந்திருக்குது அப்படின்றத விளக்கமா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி மூலிகையும் ஒரு மூலிகையை சாப்பிட்டா காதல் எல்லாம் கேட்டுக்கலாம், இன்னொரு மூலிகையை சாப்பிட்டா அங்க நடக்க இங்க பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. வந்துட்டு தமிழ வந்துட்டு முன்னோடியா இருக்கு, தமிழ்ல ஏதாவது ஒரு கிடையாது அப்படின்றது மிகவும் ஸ்டோரி சொன்னதுனால எல்லாரும் வந்துட்டு ரொம்ப லைக் பண்ணாங்க. நன்றி ஐயா. கேட்ட உடனே குட்டீஸ் எல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் இவங்க எல்லாம் நான் பேசுறேன். நன்றி நன்றி ஐயா, உங்க இணையத்துல கொஞ்சம் நன்றி. ஆமா ஐயா, குறிப்பெடுத்து பேசுறாங்க போல இருக்கு மேம். ஆமா ஆமா, எதையும் விடலன்னு நினைக்கிறேன், இந்த வரிகளையுமே விடல போல இருக்கு ஐயா. ஆனா உண்மையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இப்படி எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வமா கேட்டிருக்காங்கன்ற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தான் நான் மிக்க நன்றி சொல்லணும். நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பயந்துதான், ஏன்னா நேர்ல வந்து ஒரு மீட்டிங் போய் நேரா பேசுறதுங்கிறது வேற, நம்மளுடைய அந்த பாடி லாங்குவேஜ் வச்சு எல்லாரையும் நம்ம உட்கார வச்சிடலாம். ஆனா ஒரு இணையத்துல வந்து பேசுற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வந்து இதாகும்னு கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் தயக்கத்தோட தான் பேசினேன். ஆனா இவங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப எனக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு நிறைவா இருக்கு, மன நிறைவு இருக்கு. அவ்வளவுதான், ஏதோ நம்மளும் ஓரளவுக்கு செஞ்சிருக்கோம், விஷயத்த சொல்லி இருக்கோங்கிற ஒரு மன நிறைவு வந்திருக்கு இப்பதான். நன்றி, நன்றி மேம், நன்றி மேம். ஏன்னா இப்ப இருக்கிற அறிவியல் வந்து பசங்களுக்கு சொன்ன மாதிரி இப்படி வேற மாதிரி பயப்படுறாங்க, பயத்தை மட்டும் கடத்துது, அத வேற மாதிரி கொண்டு போயிடுறாங்க. அது நம்ம என்ன பண்றாங்க, அறிவியல் என்ற பேர்ல எல்லாத்தையும் குப்பையிடுறாங்க, விண்வெளியும் குப்பையாக்குறாங்க, மண்ணையும் குப்பையாக்குறாங்க, கடலையும் குப்பையிறாங்க. ஆய்வுன்ற பேர்ல, ஆய்வு கலைஞர்ன்ற பேர்ல எல்லாத்தையும் குப்பையாக்கிட்டு அதை கத்துக்கிறாங்க. ஆனா அப்பெல்லாம் இல்லாம அந்த டெலிபதி மூலயமாவோ இல்ல ஞானம் மூலயமாவோ கருவிகள் மிகப்பெரிய, நீங்க சொன்ன மாதிரி லேபரேட்டரி எல்லாமே அதிகம் இல்லாத நேரத்துல கூட தப்பு இல்லாம தவறு இல்லாம துல்லியமா ஒரு கணிப்பு, அது வானவியலா இருந்தாலும் சரி, தகவல் தொடர்பா இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படின்னா தமிழர்களுடைய அறிவு, தமிழினுடைய பெருமை எல்லாமே பாருங்க. ஒரு சின்னதா விஷயம் இருந்தா கூட ஒரு ஈக்குவேஷன் இல்லாம இருக்காது, ஈக்குவேஷன் இல்லாம தமிழ்லயே அவ்வளவு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க நீங்க சொல்ல போது. ரொம்ப மகிழ்ச்சி மேம், ரொம்ப நன்றி. ஒரு நிறைவான வலையரங்கு, இந்த இவ்வளவு வலையரங்குல இது வந்து தமிழ் சார்ந்த, தமிழ் அறிவியல் சார்ந்த, இது கூட மக்களை ரீச் பண்ண முடியும், குழந்தைகளை ரீச் பண்ண முடியும், பெரியவங்களையும் ரீச் பண்ண முடியும். அப்ப அவங்க ரெடியா இருக்காங்க ஏதோ ஒண்ணு செய்யணும்ன்றத விஷயமே. அடுத்த ஜெனரேஷனை ஓரளவு பரவாயில்ல, வாசிப்பு திறன் குறைந்த நேரத்திலும் அந்த எல்லாம் ஃபாஸ்டா போற அந்த நேரத்திலும் தொழில்நுட்பங்கள் அவங்கள நேரத்தை முழுங்கிற நேரத்திலும் 1 மணி நேரம் உட்கார்றாங்க, உட்கார்ந்து கேட்கறாங்க, கேட்டதை எழுதுறாங்க, எழுத சிந்திக்கிறாங்க, கேட்டதை சொல்ல வராங்க. அப்படின்னும் போதே ஒரு பெரிய ஒரு நல்ல நாளாதான் இருக்கு. நல்ல நாளை நீங்க உருவாக்குனதுக்கு உங்களுக்கு நன்றிமா. நன்றி. நன்றி. ஓகே, நன்றி மேம். ஓகே மேம், நிறைவுரைக்கு போயிடலாமா மேம்? மோகனா மேடம் நினைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைவுரைக்கு. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, வணக்கம், சொல்லுங்க அம்மா. நான் மோகனா பேசுறேன், சிங்காரப்பேட்டை அரசு பள்ளி ஆசிரியையா இருக்கேன். சொல்லுங்கம்மா. பார்த்ததுல மகிழ்ச்சி. வந்து இந்த இலக்கியத்தை வந்து கலை கண்ணோட்டத்தோட தான் நாங்க இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது ஒரு ஆர்ட்டா, ஆமா, அந்த இலக்கியத்தை ஒரு அதுல இருக்கக்கூடிய கற்பனை, அதுல அந்த சுவை, அதுல இருக்கக்கூடிய அந்த நயம், இதை மட்டும்தான் நாங்க இது வரைக்கும் நீங்க சுவைச்சு பருகிருக்கீங்க. அந்த இதுலதான் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இத வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோட இன்னைக்கு பார்க்க வச்ச உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த கலை
ஆர்ட் அண்ட் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. நாங்க ஆர்ட்டை மட்டுமே அதுல இருந்த ஆர்ட்டை மட்டுமே தான் நாங்க கலை கண்ணோட்டத்தோட பார்த்தோம். இனி வந்து அறிவியல் கண்ணோட்டத்தோடவும் பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அவ்வளோ ஒரு சுவையா, அவ்வளோ ஒவ்வொரு இதையும் அந்த செய்யுளை அழகா அந்த செய்யுளை வாசிச்சு அதுக்கான பொருளையும் அதை வந்து அறிவியல் இது எந்த அளவுக்கு பொதிஞ்சிருக்குது, அன்னைக்கு அவங்க பண்ணதான் இன்றைய அறிவியலை நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அதற்கான ஒரு முன்னோடியாகவும் அதற்கான ஒரு விதையும் அந்த காலத்திலேயே விதைச்சிருக்காங்க விதைக்கப்பட்டது. அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நாம் தமிழராக பிறந்ததுக்கும் கண்டிப்பா நம்ம பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த தமிழ் மண்ணில் நம்ம தமிழர்களாக பிறந்ததற்கு கண்டிப்பா நம்ம வந்து இந்த தமிழ் தாய்க்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோமா. உண்மையிலே உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னும் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. வாய்ப்பு கிடைச்சா அவங்க சந்திக்கணும்னு ஆசைப்படுறாங்கம்மா. கண்டிப்பாமா, வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நேர்ல கண்டிப்பா சந்திப்போம். ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. தமிழை பாராட்டி கொண்டிருப்பவர் ஒரு ஆங்கில ஆசிரியைமா. வாவ், என்ன ஒரு இது, ஆங்கிலமும் தமிழும் இணைந்து. நன்றி, ரொம்ப நல்ல அருமையான ஒரு இணையதளம்னு நினைக்கிறேன் இதை நானு. தமிழை பாராட்டுறது ஒரு ஆங்கில ஆசிரியர் போது இன்னும் கேட்கவே ரொம்ப அருமையா இருக்கு. அதுவும் அது அவங்க ஆங்கிலம் கலக்காத தமிழ்ல பேசுறதுங்கிறது ரொம்ப, நான் ஒரு தமிழ் ஆசிரியர் தான் பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அருமையான வாசகங்கள், அருமையான வாசகங்கள். அழகா அவங்க வந்து எந்த அளவுக்கு தமிழை வந்து இது வரைக்கும் படிச்சிருக்காங்க, சுவைச்சிருக்காங்கிறத அந்த சொல்ற ரசனையை பார்க்கும்போது நான் வந்து ஒரு தமிழ் ஆசிரியரா தான் இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டேன். இருந்தாலும் ஆங்கிலமும் இலக்கியம் தானே, அதனாலதான் அந்த இலக்கிய ரசம் வந்து வந்துடுச்சு. ஆமாங்கம்மா, இலக்கியத்துக்கு வந்து அந்த ரசனைக்கும் வந்து மொழி கிடையாது, ஆங்கிலமோ தமிழாங்கிற மொழி இல்ல. அதனாலதான் அவங்க வந்து அந்த ரசனையை அழகா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாங்கம்மா, நன்றி நன்றி. அதாவது தமிழ் வந்து நம்ம உயிர் மாதிரிங்கம்மா. எல்லா மொழியும் நேசிப்போம், தமிழை சுவாசிப்போம், தமிழால் சுவாசிப்போம், தமிழால் வாழ்வோம். ஆமாங்கம்மா, நன்றிமா, நன்றி 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 நன்றி. நிஜமா மோகன் நம்ம பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்கம்மா, ஏன் தமிழ்ல இப்போ ஆர்ட்ஸ்ல சேர்த்தாங்க? அது ஒரு கலை அறிவியலா கூட போட்டுக்கலாம்ல. இல்ல அது எப்பயுமே நான் ஒரு விஷயம் எப்பயுமே யோசிப்பேம்மா, என்னன்னா எல்லாமே எஜுகேஷன், ஃபார்மல் எஜுகேஷனா வந்தானே கெட்டு போச்சு. நம்ம சோழர்கள் வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இரவாத பில்டிங் கட்டினாங்க, நுணுக்கங்கள் பண்ணாங்க, இன்னை வரைக்கும் மோனுமெண்டா நிக்குது. அதுக்கப்புறம் அது சிவில் இன்ஜினியரிங் வந்த உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா காஸ்ட் கட்டிங் என்ற அடிப்படையில எல்லாமே பாக்ஸா போட்டு இப்ப நம்ம வெளியில எதிர்காலத்துல சொல்ல முடியாத ஒரு கட்டிடங்களா கட்டங்கட்டமா கட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி அதுல கலை நுணுக்கம் எல்லாமே இருந்தது. மருத்துவமும் வந்ததுக்கு அப்புறம் கெட்டு போச்சு. எல்லா தொழில்நுட்பங்களும் அது டிசைனா பாடமா வந்த உடனே அதனுடைய இயல்பை இழந்து விட்டன அப்படின்ற ஒரு விஷயத்த மறுக்க முடியாதுமா. பாடமா ஒரு ஃபார்முலா இன்ஜினியரிங் மருத்துவம் எல்லாம் வந்த உடனே இப்ப அதனுடைய உயிர் இல்ல. எல்லாமே நீண்ட காலத்துக்கு வர உயிர்கள் பில்டிங் எல்லாம் இப்ப இல்லாம போயிடுச்சு. எல்லாமே காலத்து முடி மண் சூடிகிற காலத்திலே எல்லாருமே ஒண்ணு நிக்குது. அதுக்கப்புறம் மனித வாழ்ந்ததுக்கு ஒரு ஆதாரம் தேடினாங்கன்னா வெறும் பிளாஸ்டிக், வெறும் குப்பைகள், கூலங்களா தான் போகும். அதுக்கப்புறமா நம்ம ஆட்சி வந்ததுல இருந்து எதுவுமே இல்லை. சரி, இனிமேலாச்சும் அது அறிவியல் நோக்க, அறிவியல் பார்த்து எதிர்கால சந்ததிக்கு ஏதாவது அறிவியல் ரீதியாக நல்லது விட்டுட்டு போகணும், தொழில்நுட்ப ரீதியாக நல்லது விட்டுட்டு போகணும். எந்த மாதிரியான பாடங்கள் இருந்தாலும் குப்பைகளையும் கூலங்களையும் தண்ணீர் இல்லா தன்மையும் மாசுபட்ட சூழலையும் விடாம எதிர்கால சந்ததிக்கு வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாச்சுமே நம்ம அறிவியலை கன்சியூம் பண்றோம்னு அதை கெடுத்து விடாம எதிர்கால தலைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாச்சு எல்லாத்தையும் வச்சிருக்கோன்ற ஒரு செய்தியை இந்த வலையரங்கம் மூலயமா பாத்துக்கிட்டு இருக்க அனைவருக்குமே உங்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நான் தெரிவிச்சுட்டு இருக்கேம்மா. உங்களுடைய நிறைவு கருத்து தான் நீங்க சொல்லலாமா? அதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைவு கருத்து, என்னோட நிறைவு கருத்துன்னா, தமிழ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழ்னாலே அப்படின்னு யோசிக்கக்கூடிய இந்த காலத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்களை படிக்கணும். அந்த இலக்கியங்களை படிக்கிறதுக்கு வந்து வயதுங்கிறது இல்லை. எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் இலக்கியங்களை படிக்கும்போது அந்த இலக்கியங்கள் சார்ந்த கருத்துக்களை அவங்க தெரிஞ்சுக்கணும் போது நம்ம வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில நிறைய இன்பங்களை வந்து சுவைக்கலாம். எத்தனையோ தருணங்கள் நமக்கு வந்து கஷ்டங்களை கொடுத்த தருணங்கள் எல்லாம் கூட அந்த நேரங்கள்ல வந்து நமக்கு வந்து ஒளி ஊட்டக்கூடியதா, உடம்புக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுக்கக்கூடியது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் தான். அதனால அந்த இலக்கியங்களை தொடர்ந்து படிக்க வேண்டும்.
பெரியோர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்களை படிக்க வேண்டும். நீங்க ஏற்கனவே வாசித்ததை பத்தி சொன்னீங்க. அந்த மாதிரி புத்தகம் படிக்கிறதுங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய கலை வேறு எதுவுமே கிடையாது. அதை அன்பர்கள் அனைவரும் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு வயது வரம்பு என்பது இல்லை. எந்த வயதினராக இருந்தாலும் கால நேரமின்றி கிடைக்கின்ற நேரத்தில் தொடர்ந்து புத்தகங்களை, நல்ல அருமையான புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். அது அழகா நாளடையாளர் சொல்லுவாங்க, கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிப்பல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறுகும் தெரியுதுன்னு சொல்லி ஒரு அழகா பிடிப்பாங்க. நம்மளுடைய வாழ்நாளுங்கிறது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்லயும் நம்ம படிக்க வேண்டிய நூல்களை தேர்ந்தெடுத்து தெளிவான நூல்களை, நல்ல நூல்களை படிச்சு அதன்படி நாம பயனடைகிறோமோ இல்லையோ, நம்மால பலருக்கு பயன் தரக்கூடிய வகையில ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அமையணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் கேட்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றிமா, ரொம்ப நன்றி. மிகவும் நெகிழ்வான, மிகவும் ஒரு ஒரு ஆத்மார் ஒரு ஃபீல், ஒரு நன்றி உணர்வோடு. ஏன்னா தமிழுக்கு நம்ம எதுவுமே பெருசா கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஆனா தமிழ் படிக்கும் ஆர்வலரை உருவாக்க முடியும் என்ற ஒரு விஷயம் உண்டு. இப்ப மேடம் சொன்ன மாதிரி அது கலையோட போயிட்டு அதை ரசிக்கிறதோட இல்லாம அதை ருசிக்க முடியும், மறுபடியும் பயன்படுத்த முடியும். அதில் மொழி கூறுகளை தாண்டி அறிவியல் கூறுகளும் கணித கூறுகளும் அனைத்து விதமான சாஸ்திரங்களும் உள்ள இருக்கு. அதனால இனிமேல் உங்கள் மூலமாக இது ஒரு முதல் நிகழ்வா கூட இருக்கட்டும், இது மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து கூட ஒவ்வொரு நூலை கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆய்ந்து நூல் ஆய்வுனே நம்ம பண்ணலாம். ஆமா, மாணவர்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு அதை கடத்தணும். அந்த கடத்துற முயற்சியில முதலா நீங்க இருக்கிறீங்க. நம்ம இந்த வலையரங்கு சார்பா இந்த நிகழ்வு, இவ்வளவு நிகழ்வுல இதுதான் முதல் வகையான இது மாதிரியான ஒரு நிகழ்வு. அதுல சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் அதை உணர்ந்து சொன்ன கருத்துக்களை புரிஞ்சு அதுல இருந்து கருத்து சொன்னதும் அவர்கள் கேட்ட வினாவும் இந்த வலையரங்கு ஒரு சிறப்பான வலையரங்கா, ஒரு வெற்றி பெற்ற வலையரங்காக நடந்தது என்பதை நானும் ஒரு நிகழ்வோடு அவர்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருந்த அனைவர்களுக்கும் உங்களை எங்களுக்கு கொடுத்த ஹேமலதா பேராசிரியை அவர்களுக்கும் கடவுளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்மா. இது மாதிரி வாரம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த வலையரங்கு தொடர்ந்து நடைபெறுமா. அடுத்த வாரம் 1ஆம் தேதி நடைபெற வேண்டிய வலையரங்கு வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி நைட்டு 30/12/2020 அந்த நேரத்துல பாய் டு கன்ஃபியூஷன் வெல்கம் டு கிளாரிட்டி. 2020 எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு வருடமா மாறி போயிடுச்சு. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இல்லாத, ப்ரொடக்டிவிட்டி இல்லாத, உயிர் இருந்தால் போதும் என்ற ஒரு பயத்தை உருவாக்கிடுச்சு. யாருக்குமே பொருளாதார வீழ்ச்சி, உறவுகள் வீழ்ச்சி, எல்லாத்திலும் வீழ்ச்சியான ஒரு வருடங்கள். சில பாடங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கு. அது கற்றுக் கொடுத்த கொஞ்ச நெஞ்சம் பாடங்களோடு அன்சர்டனிட்டி, வாழ்க்கையில எதிர்பாருங்கள், எப்பயுமே சூதானமா இருங்கள், எப்பயுமே சேர்த்து வையுங்கள், உறவுகளோடு இருங்கள், அந்த மாதிரி நிறைய பாடமும் கற்றுக் கொடுத்திருக்கு. கருணா கற்றுக் கொடுத்த பாடம் கூட வளரங்க போட்டோம். அந்த கருணா கற்றுக் கொடுத்த பாடத்தோடு 2021 வரவேற்கும் முகமாக 31/12/2020 11 மணி அன்னைக்கு மட்டும் வலையரங்கு காலை 11 மணி இல்லாம இரவு 11 மணிக்கு நடக்க இருக்கு. அத பிரேம் பிரசாத் முத்துலிங்கம் மென்பொருள் ஆலோசகர் ஆரக்கல் இந்தியா லிமிடெட் சென்னையில இருந்து நமக்கு பேச போறாங்க. குழப்பத்திற்கு விடையளித்து தெளிவிற்கு வரவு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு தலைப்புல பேச இருக்காங்க. அன்னைக்கு மறுநாள் சிந்து அரவிந்தலோசன் அவங்க முதுநிலை திட்ட அலுவலர், இன்டெகிரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன் புதுச்சேரியில இருந்து லீடர்ஷிப் இன்டராக்ஷன் அண்ட் எம்பதி, தலைமை பண்பு தொடர்பு பச்சாதாபம் என்ற தலைப்புல முதல் முறையா நம்மளுக்கு பேச வராங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு இலக்கிய சார்ந்த நிகழ்வா இருக்கும். அதுல இலக்கிய வாசிப்பு, லிட்ரேச்சர் ரீடிங் என்ற தலைப்புல பேராசிரியர் தனசேகர், ஆங்கில பேராசிரியர், ஸ்ரீ வெங்கடேஸ்வர கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஒத்தக்குதிரை கோபி செட்டிப்பாளையத்திலிருந்து நமக்கு பேச இணைந்திருக்கிறாங்க. இது மாதிரி வாரம் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மதஸ்மெட்ரிக் பள்ளியின் தாக்கத்தான் 2020 தொடர்ந்து புதிய உரையாளரோடு புதிய நோக்கில் அனைவரையும், மாணவர்களையும் பெரியவர்களையும் அடையும் வண்ணம் புதிய செய்திகளோடு தொடர்ந்து நடைபெறும். இன்று பேசி கொடுத்த மணிமேகலை அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்து 12/2020 பிரேம் பிரசாத் அவர்களுடன் குழப்பத்திற்கு விடையளித்து தெளிவிற்கு வரவு சொல்லுவோம் என்ற நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த நாளை நிகழ்ச்சி கடத்திய ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் பள்ளியின் தாளாளர் அனைவர்களுக்கும் இதுவரை பேசி கொடுத்த அனைவருக்கும் இன்று பேசி அளித்த மணிமேல் அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வலையரங்கை இனிதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. நன்றிங்க சார், எல்லாருக்கும் நன்றி. நன்றிமா, கடவுளுக்கு நன்றி. வணக்கம்ப்பா. நன்றி சொல்லுமா. முடிஞ்சிச்சுப்பா, நீங்க நன்றி சொல்ல அம்மாக்கு சொல்லு. நன்றி. நன்றி, மிக்க நன்றிப்பா. நன்றி, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய நீங்க வளரணும், நல்லா படிக்கணும், மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். சொல்லு. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுமா. நான் டெய்லியும் திருக்குறள் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவேன் மேம். அதுக்கு யூடியூப்ல பார்த்து லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேம்.
கண்டிப்பா கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க அனுப்புங்க, நான் தினம் லைக் போட்டுக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். நாள் ஒரு நற்குரல். கண்டிப்பாப்பா, என்னுடைய ஆதரவு எப்போ உனக்கு இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் டெனிஸ். வாழ்க்கையில நிறைய உயர்நிலைகள் நீங்க அடைய வேண்டும். ஓகே, அதுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு அம்மாவுடைய ஆசையும் கிடைச்சிருக்கு, வாழ்த்துக்களும் கிடைச்சிருக்கு. இறைவனும் உங்களுக்கு பரிபூரண அருள் புரிவாராக. வாழ்த்துக்கள். அம்மா, உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவு நேரம் கொடுத்து அதுவுமே நிதானமா எல்லாருக்கும் கேள்விகளுக்கு பதில சொல்லி ஒரு நிறைவான ஒரு வலையரங்கை நடத்தி காட்டினீர்கள். உங்களுடைய குடும்பத்திலும் அனைவருக்குமே இறைவன் என்றும் அருள் புரிவாராக என்று இந்த இணைய வலையரங்கை மறுபடியும் நான் முடித்து வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.